ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வரவா வந்து அப்பப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த வெயிட்டிங் ரூம் இல்லாமல் டைரெக்டாக வர மாதிரி நம்ம பேசின்னு இருக்கிறச்ச நடுவில் வந்தால் கொஞ்சம் சிரமமாக போயிடுது. எனக்கு அதை யூஸ் பண்ணவும் சரியா இது பண்ணவும் தெரியல. அதனால அதை ஓப்பன் மோடில் வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குரு வணக்கம் பண்ணிக்கோங்க. ஓம் குரவே நம. ஓம் குரவே நம. ஓம் குரவே நம. வசுதேவ சுதம் தெய்வம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் குருமூர்த்தி ஐயர், சேலம். இந்த பஞ்சாங்கம் பற்றின ஆராய்ச்சியில் பல வருடமாக ஈடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் நான் எல்லா குருமார்கள்கிட்டையும் பயின்று இருக்கிறேன். ஐயா, அந்த ரெட்மி 9 கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ஐயா. அனைத்து குருமார்களிடமும் பயின்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருட அனுபவம் உண்டு. நான் கடந்த ஒரு வருட காலமாக இந்த பஞ்சாங்க வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். 37 கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து இந்த ஏற்கனவே 2-3 செஷன் முடிச்சுட்டேங்க. பஞ்சாங்கம் பற்றின வகுப்புகள், குறிப்பாக திரிகரணம் பற்றின வகுப்புகளை வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா திரிகரணம் பற்றின தேடல்கள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குறை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு எனக்கு. இப்போ நானும் வந்து வட இந்தியாவில் போய் பார்த்து அங்கே மூல நூல்கள் எல்லாம் பார்த்து அந்த குருமார்களுடைய தொடர்புலாம் ஏற்பட்டு நான் கொஞ்சம் அந்த என்னுடைய நாலேஜ் பேஸை வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற மூல நூல்களில் இங்கே இருக்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவான கருத்துக்கள் என்பது இல்லை. அதனால நான் அந்த மாதிரி மூல நூல்களை தேடி போனேன். எனக்கு முக்கியமாக வந்து இந்த சஞ்சய் ராத்தோட புக்ஸு, அது இல்லாமல் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்களுடைய தொடர்புகள் மற்றும் இந்த ஜெகநாத் ஓரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அந்த ஜெகநாத் ஓராங்கிற சாஃப்ட்வேர் தான் ஒரு ஐ ஓப்பனர்னே சொல்லணும். அவர் பண்டிட் நரசிம்மராவுங்கிறவர் அதை வந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகச்சிறந்த செயலி அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு மேனுவல் மட்டுமே ஒரு 400 பக்கத்துக்கு மேனுவலே இருக்கு. அந்த மேனுவலை படித்தாலே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். ஜோதிடத்தில் பாரம்பரியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெகநாத் ஓரா அது வந்து என்னன்னா இதுல வராது, மொபைல்ல வராது, விண்டோஸ்ல மட்டும்தான் வரும். கம்ப்யூட்டர்ல விண்டோஸ்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த சாஃப்ட்வேர். அது வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தேடல்களுக்கு எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது அப்படின்னு அதை சொல்லணும். ஸோ இன்னைய செஷன் வந்து நான் சாதாரணமாக எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு அந்த பஞ்சாங்கங்களை பற்றி சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி எடுத்துட்டு போவேன். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் திரு சாய்குமார் அவர்கள் சென்னையில், அவரும் ஒரு 15 வருடத்திற்கு மேலே அனுபவம் கொண்டவர். ஐயா மன்னிக்கணும், மகாதேவன் ஐயா அவர்கள், அவரும் நமக்கு 15 வருடத்துக்கு மேலே அனுபவம் கொண்டவர்கள். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஐயா நான் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா பஞ்சாங்கம் அப்படின்னாலே எப்படி எப்படியோ நாம் வந்து போயிட்டோம், எங்கெங்கேயோ போயிட்டோம், ஆரிஜினை விட்டுட்டு வெளியே போயிட்டோமோன்னு தோணுது எனக்கு. அதனால ஒரு சில, அதாவது பொதுவாக எல்லாருடைய மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதன் மூலியமா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதாவது நீங்க இப்போ 40 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மனதுல ஒரு சாதாரண ஒரு ஜோதிடருடைய மனதுல, நம்ம அதை பயிலக்கூடிய மாணவர்களுடைய மனதுல இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. சும்மா சிம்பிளான கேள்விகள் தான். அதை பார்த்துட்டு நாம அது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியா இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இதையும் நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதனால இந்த செஷன் முடியட்டுங்க. இது ஒரு 40 நிமிஷம் அதிகபட்சம் நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். இந்த 40 நிமிடங்கள் எல்லாருமே ஆடியோ வீடியோ மியூட் போட்டுட்டு பொறுமையாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னா கூட ஒரு பேனா நோட்டு வச்சுக்கிட்டு குறிப்புகள், நான் பெருசாலாம் இங்கே ஒன்றும் பாடம்லாம் நடத்த போகிறதில்ல.
இது ஒரு சந்தேக நிவர்த்தி மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நான் அந்த வகுப்புகள் நடத்தும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஸோ நாம எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்கோம், எதை எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இப்போ கேள்வி பதில் செஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அனைவரும் அதுவரை அந்த இது முடிகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தராக கேட்கலாம். ஒன் பை ஒன்னாக கேளுங்க. கடைசியாக அந்த ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அந்த இந்த செஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்லேயும் போட போகிறேன். நாளைக்கு உங்களுக்கு டவுட்னா கூட நீங்கள் இப்போ உடனே எழுத முடியலன்னா கூட பரவாயில்ல, மறுபடியும் அதை போட்டு கேட்டுக்கலாம். திரு மகாதேவன் சார் அவர்களை வந்து நான் நமஸ்காரம் சார். அந்த நீங்க கேள்விகள் வந்து கொஞ்சம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய இல்லையா? கேள்விகள் இருக்கு சார். ஆமா சார். அதாவது இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நானும் ஒரு புது மாணவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதுல வந்து என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கேள்விகள் இதுல போட்டிருக்கேன். முதல் கேள்வி வந்து எல்லாருமே இப்போ நேரடியா வந்து சாஃப்ட்வேர் வச்சு பலன் பார்க்குற இந்த காலகட்டத்துல பஞ்சாங்கம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, முதல்ல அதை பத்தி நம்ம பேசுவோம் சார். ஏன்னா பஞ்சாங்கத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் நெருங்கின தொடர்பு உண்டு சார். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பஞ்சாங்கக்காரங்க வீடுலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் யாராவது ஒருத்தர்கிட்ட பஞ்சாங்கம் இருக்கும், அவங்க போய் நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நேரம் குறிப்பாங்க, பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு கிராமங்கள்ல. போக போக அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அப்டேட் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்காம யாரும் திருமணங்கள் பண்றதில்ல, யாருமே வந்து கிரகப்பிரவேசங்கள் பண்றதில்ல, நல்ல காரியங்கள் யாருமே ஜாதகம் பார்க்காம பண்றதில்ல, அதாவது நாள் குறிக்காம யாரும் பண்றதில்ல. அந்த வகையில பார்க்கும்போது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நாம இந்த நாள் குறிப்பதற்கு தேவையான விஷயங்களை வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுடைய தாராபலன் ரீதியாகவும் அவங்களுடைய சொந்த ஜாதகங்களுக்கு எது வந்து சூட் ஆகுமோ அந்த மாதிரி முகூர்த்தங்களை நிர்ணயம் பண்றது, ஃபிக்ஸ் பண்றது, ஸோ அந்த விஷயங்களை வந்து நாம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆராய்ச்சி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து இந்த பஞ்சாங்கத்தை வைத்து பலன் எப்படி சொல்வது, பஞ்சாங்கத்தை வைத்து பலன் எப்படி சொல்வது அப்படிங்கும் போது இந்த திரியோக கரணமாகட்டும், வார நட்சத்திரமாகட்டும், நட்சத்திரங்களை நாம அதிகமா பயன்படுத்துறோம். இந்த நட்சத்திரங்கள் இல்லாம நம்ம பலனே சொல்றது இல்லை. அதுல நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. சார ஜோதிடம், கேபி ஜோதிடம், எல்லாமே அந்த சப்லாட் தியரி எல்லாமே நிறைய இருக்கு. நட்சத்திரங்களை வந்து நாம வந்து த்ரூ த லெங்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா நாம என்ன பண்ணிட்டோம், அலசி ஆராய்ஞ்சிட்டோம். மற்ற விஷயங்களை வந்து நாம பயன்படுத்துறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம்ங்கிற பூதம் வந்து நெருப்பு பூதம். அந்த நெருப்பு பூதம் வந்து நம்மளுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. அதாவது நீங்க ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்க, அந்த கிழமைநாதன் உங்களுடைய சார்ட்ல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சாதாரணமா ஒரு புதன்கிழமை ஒருத்தர் பிறக்கிறாருன்னா புதனுடைய நிலைமை அந்த சார்ட்ல என்னவோ அதுதான் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது, உடலினுடைய ஆரோக்கியத்தை சொல்ல போகுது. அதே போல நட்சத்திராதிபதி பிராணசக்தியை சொல்லுவார். நட்சத்திரம் காற்று தத்துவம். நான் ஏன் அதை ரெண்டையும் இங்க சேர்த்து சொல்றேன்னா, நெருப்பு பூதமும் காற்று பூதமும் ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுங்க, இணைந்து செயல்படக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமா நிறைய பேர் கரணத்துக்கு காற்று பூதங்கிறாங்க, அது உண்மையிலேயே தவறான விஷயம். சொல்லுங்க சார். மத்தவங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். சார் அனில்குமார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஒரே நிமிஷம் சார், இதை முடிச்சிடுறேன். அவரு என்னையோ மகாதேவனோ கோஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னா நாங்க நீங்க பேசிட்டே இருப்பீங்க, நாங்க மியூட் போட்டுறோம். அது எனக்கு தெரியல சார், மொபைல்ல பண்ண தெரியல, பரவாயில்ல. அப்ப நான் அந்த வாரம் மற்றும் நட்சத்திரம் இந்த ரெண்டு பூதமுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டும் ஒன்னாக இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது காற்றும் நெருப்பும் ஒன்னா சேர்ந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு எரியும் போது காத்தடிச்சுன்னா ஜெகஜோதியா எரியும். அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகும், இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த திரியும் கரணமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். திரிங்கிற பூதம் நீர் பூதம், கரணம்ங்கிற பூதம் நிலபூதம் சார். இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி நிலபூதம், அது ஏன் வந்து நிலபூதம் கொடுத்தான், அதுக்கு என்ன காரகிரகங்கள்லாம் கொடுத்தாங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா திரிங்கிறது நீர்பூதமாகவும் கரணம்ங்கிறது நிலபூதமாகவும் இருக்கிறது. யோகம்னு சொல்றோமா இல்லையா, நாம யோகம், நித்திய நாம யோகம்னு சொல்றோமா இல்லையா. நம்ம யோகத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நிறைய நாம யோகங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும், யோகி அவயோகி போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம்.
அது வந்து ஆகாய பூதம். அப்ப இந்த 5 பூதங்களை வந்து பூதங்கள் தான் பஞ்ச அங்கங்களாக பஞ்சாங்கம்ங்கிற வகையில இருக்கு. இது என்னுடைய மனக்குறை என்னன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நாம பலன் சொல்வதற்கு இந்த 5 அங்கங்களை பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒருத்தர் ஆற்றல் குறைவா இருக்காரு, ஒருத்தருக்கு பிராணசக்தி கம்மியா இருக்குன்னா அவருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுக்கு என்ன பூதத்தை பார்க்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னா பிறந்த கிழமைநாதனையும் நட்சத்திராதிபதியும் பார்க்கணும். அவர் வந்து ஜாதகத்துல எப்படி இருக்காரு, வலுவா இருக்காரா வலுவா இல்லையாங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். அப்போ திரிபூதத்தையும் நம்ம கரணபூதத்தையும் வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீர்பூதம் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அதுதான் சொல்லுது. ரிலேஷன்ஷிப்பை அதுதான் முக்கியமா சொல்லுது. எமோஷனை வந்து சொல்லுது. ஒருத்தருடைய பாடி டிமாண்டை வந்து சொல்லுது. ஒருத்தர் உடம்புல வந்து ஏன்னா தாம்பத்தியம்ங்கிற விஷயம் திரிபூதம் அந்த நெருப்பு தத்துவத்துல தான் இருக்கு. அதாவது நீர் தத்துவத்துல திரியில தான் இருக்கு. சுக்கிரன் தான் அதுக்கு ஆளுமையா இருக்காரு. அப்போ ஒரு ஜாதகத்துல நாம வந்து கணவன் மனைவி இணைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்களை பார்க்காமலே இணைச்சிடணும். அப்போ வந்து அந்த திதிக்கு ஒரு அதிபதி இருக்கார். அந்த திதி அதிபதி ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நம்ம திடீர்னு திதி சூன்யம்னுட்டு போயிடுறோம். அது தவறு, ரொம்ப தவறான விஷயம். அது உள்ள வந்து திதிக்கு ஒரு திதிக்கும் ஒரு கிரகங்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கரணத்துக்கும் ஒரு கிரகங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரக ரீதியா அந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து முக்கியமான விஷயத்த வந்து நம்ம ஜாதகத்துல சொல்லுது. அதே போல யோகம்ங்கிறதுக்கு ஆகாச பூதம் எல்லாத்துக்கும் மேல இருக்குது. அதுதான் ரொம்ப தெய்வானுகிரகம் பேரு. தெய்வம் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுதுங்கிறது அந்த யோகம்ங்கிற விஷயம் தான் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த பஞ்சாங்கத்துல இவ்வளவு விஷயங்கள் நுணுக்கமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி சார். தேவன் சார். மன்னிக்கணும் இந்த சார், நான் மியூட்ல பேசிட்டேன். ஓகே. இப்ப நீங்க வந்து எல்லாமே வந்து வட இந்தியால இதுக்கான நூல்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கான மூல நூல்கள் வேற என்னென்ன நீங்க சொல்லுவீங்க? இதுல வந்து பஞ்சாங்கத்துக்குன்னு பஞ்சாங்க ரகசிய நூல்கள் நிறைய இருக்கு சார். முதல்ல வந்து சூரிய சித்தாந்தம்ங்கிற ஒரு நூல் இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 2000 வருடம் பழமையான நூல். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய சித்தாந்தம் வந்து கம்ப்ளீட் ஜியாமெட்ரி, கம்ப்ளீட் டிக்னாமெட்ரி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிக்னாமெட்ரி இருந்துதானே நமக்கு தெரியாது. ஆனா இருந்தது. அது பூரா வரைபடங்களா தான் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸா தான் இருக்கு. அதை டீகோட் பண்ற பெரிய பெரிய சாஸ்திரிகள்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்ன 300 வருஷத்துக்கு முன்னையே அந்த சூரிய சித்தாந்தத்தை டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க இங்கிலீஷ்காரன் வந்து தான் நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிச்சான், இங்கிலீஷ்காரன் வந்து தான் எல்லாத்தையும் செஞ்சான், அவன் தான் வந்து இதெல்லாம் பண்றான், பெரிய ஜீனியஸ் அவன் தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இவனுக்கெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல் 300 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு புரிகிற லாங்குவேஜ்ல அதை வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூரிய சித்தாந்தம், ஊர்த்த சிந்தாமணி, இந்த மாதிரி ஜாதக பாரிஜாதம், ஸோ இந்த மாதிரி மூல நூல்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல வந்து யாரும் அந்த மூல நூல்களை வந்து ஆதாரமா கொடுத்து இது வரைக்கும் வகுப்பு நடத்தினதா எனக்கு தெரியல. இதுக்கு நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் டூல்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜெகநாத் ஓரால அவர் வந்து இதை தான் ஃபாலோ பண்றார். அவர் வந்து நரசிம்மராவ் அப்படிங்கிறவர், பண்டிட் நரசிம்மராவ். அவர் வந்து சஞ்சய் ராத்தோட ஸ்டூடெண்ட். சஞ்சய் ராத் யாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நவீன ஆரியபட்டர், நவீன பராசரங்கிற அளவுக்கு அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் உலகம் பூரா அவர் வந்து இந்த நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தை கொண்டு போய் உலகம் பூரா சேர்த்ததுல அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. பூரி ஜெகநாத்தில் அந்த இதுல வந்தவர், அந்த பாரம்பரியத்துல வந்தவர், ஒரு பெரிய சாஸ்திர ஞானி. தன்னுடைய ஆசான்கள் மூலம், ஆச்சாரியர்கள் மூலம் அதை வந்து தெரிஞ்சு அவர் வந்து அதை இதுவா எழுதியிருக்கார். அவருடைய ஸ்டூடெண்ட் தான் இவர் PV நரசிம்மராவ். அவர் தான் அந்த சாஃப்ட்வேரை எழுதினவர், இந்த ஜெகநாத் ஓராங்கிற சாஃப்ட்வேரை எழுதினவர். கடைசியா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அந்த ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். அடுத்த கேள்வி. கண்டிப்பா சார். சின்ன திருத்தம் சாய் சார் சொல்லுங்க. ஆக்சுவலா மகாபாரத போர் நடந்தப்ப அந்த 18 நாள்ல 2 கிரகணம் நிகழ்ந்ததா நமக்கு பதிவுகள் இருக்கு. ஓகே. ராமர் வந்து நவமி, கிருஷ்ணர் வந்து அஷ்டமி, இவன் பூசம், அவன் ரோஹிணி அப்படிங்கிறப்ப அந்த கிரகணத்தையும் அவங்க கணிச்சிருக்காங்கன்னா ட்ரிகனமெட்ரி இல்லாம இந்த விஷயத்த பண்ண முடியாது. அது 10,000 வருஷமா இருக்கலாம், 1,00,000 வருஷமா இருக்கலாம். அதனால 300 வருஷம்லாம் இல்லை, நம்ம எப்போ போயிட்டோம். சக்கரத்திலேயே அந்த பையார் ஸ்கொயர்டுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கு வண்டியோட. கரெக்ட். லட்சம் வருஷம் இருக்கலாம், 10,000 20,000 கூட இருக்கலாம். ரொம்ப ஜீனியஸ். புரியுது. நமக்கு வந்து இந்த அதாவது மொழிபெயர்ப்பு கிடைச்சது, நம்ம சமஸ்கிருதத்துல 3000 வருஷம் முன்னாடி எழுதிட்டாரு.
அந்த சமஸ்கிருத அந்த கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு டீகோட் பண்ணணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சமஸ்கிருத கிரந்தங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தம் உண்டுங்க. அதனாலதான் பராசரரை வந்து இன்னும் நம்மளால தெளிவா டீகோட் பண்ண முடியல. நம்ம திருக்குறளுக்கே பாருங்க 10 பேர் உரை எழுதியிருக்காங்க, 10 பேரும் 10 விதமா எழுதியிருக்காங்க. அப்ப திருக்குறள்ல நம்ம தமிழ் எந்த அளவுக்கு பாரம்பரியமிக்க நூலாக பாரம்பரியமிக்க மொழியாக இருக்கிறதோ அதே போல சமஸ்கிருதமும் இருந்திருக்கு. அதுலதான் கிரந்தங்கள் அதிகமாக இயற்றப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தான் பிபிஹெச்எஸ்ல இருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னா நமக்கு வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த 100 வருஷத்துக்குள்ள வாழ்ந்த பிவி ராமன் மட்டும் இல்லைன்னா, பெங்களூர் வெங்கட்ராமன் அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சாஸ்திரத்துல கிடைச்சிருக்காது, எல்லாமே முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மகான்கள் நடுவுல வந்து நம்மளை எல்லாம் காப்பாத்தி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன இவங்க வந்து அதை டீகோட் பண்ணி எழுதிட்டு போயிருக்காங்க. அதாவது தெலுங்குல எழுதியிருக்காங்க, ஹிந்தியில எழுதியிருக்காங்க, மற்ற மொழிகள்ல வந்து தமிழ்ல கூட ஒரு சில ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த மூல நூல்களை வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த 300 வருஷம், இந்த 300 வருஷம் அப்படின்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது மூல நூல்களுடைய வயது வந்து தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி சார். சார், இப்ப இந்த பஞ்சாங்கத்துல வந்து 5 அங்கங்கள் பத்தி நீங்க இப்ப சொன்னீங்க. இத வந்து பலன் எடுக்கிறதுல எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுதான், அதாவது நம்ம இப்ப சார் கேட்கிற கேள்வி ரொம்ப சூட்சமான கேள்வி. பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிடுறோம். பஞ்சாங்கத்துடைய அங்கங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி வாரநாதன் அவர் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை முடிவு பண்றார். நட்சத்திராதிபதி வந்து நம்மளுடைய ஆயுசை முடிவு பண்றார். திதி அதிபதினு ஒருத்தர் இருக்கார். நம்ம திதின்னு சொன்ன உடனே எங்க போறோம்? திதி சூன்யத்துக்குள்ள போயிடுறோம். நான் அது போக வேண்டாம்னு நான் சொல்லல. திதி சூன்யம் வந்தா இப்ப சதுர்தசி திதிக்கு 4 கார்னர் வந்து இதாயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த உபயராசிகள் 4 வீடும் சூன்யமாயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு அது சூன்யம்ங்கிற வார்த்தை அவ்வளவு சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா சூன்யம்னா டோட்டலா அவுட் ஆயிடுங்கிற அர்த்தம் தான் வருது. சூன்யம்னாலே அங்க ஒன்றும் இல்லை, ஒரு வேக்யூம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகும் அந்த இடம். அது வந்து அவ்வளவு சரியான வார்த்தை பிரயோகமும் கிடையாது ஆக்சுவலா. அது தக்தராசி, தக்தம் அப்படின்னா அந்த மாதிரிதான் பராசரர் சொல்லியிருக்கார், தக்தராசிகள்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னா அந்த இடத்துல ஒரு எரிச்சல், ஒரு வேதனை, ஒரு இது இல்லாத ஒரு தன்மை, இயல்பு இல்லாத இயல்புக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் வந்து அங்க வந்து ஒரு உளைச்சலோட, மன உளைச்சலோட, ஒரு கஷ்டத்தோட ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் தக்தராசியுடைய அர்த்தம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா 4 மூலையும் காலி. அவன் சதுர்தசியில பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவனுக்கு 4 மூலையும், அதாவது உபய வீடுகள் 4, குருவனுடைய 2 வீடு, புதனுடைய 2 வீடு, மொத்தம் 4 வீடு. அந்த அதிபதிகள், அப்ப புதன் ஒரு அதிபதி, குரு ஒரு அதிபதி, இந்த அதிபதிகளும் அங்க உள்ள வந்துடுறான். அவ வந்து 2 இடத்துல போய் உட்காந்துருப்பா. குரு ஒரு ராசியில இருப்பார், புதன் ஒரு ராசியில இருப்பார். சோ இந்த 4 வீடுகள் இல்லாம இந்த குருவோட 2 வீடுகள், அப்போ இந்த குரு புதன் அமர்ந்த வீடுகள், அது சாரம் பெற்றதெல்லாம் சொல்றான், சேர்க்கையெல்லாம் சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 6 வீடுகளுக்கு மேல சதுர்தசி திதியில பிறந்தவனுக்கு வேலை செய்யாதுங்கிற மாதிரிலாம் சொல்றான். இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியாது. அதான் 1ன்னா 9ங்கிறது அதெல்லாம் இன்னும் இல்லவே இல்லை, நிச்சயமா கிடையாது. அந்த மாதிரிலாம், அதாவது மூல நூல்கள்ல சில விஷயங்கள் இருக்கு, நாம அதை மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு ஆதங்கம். அப்ப திதிக்கு வந்து யார் அதிபதிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். திதிக்கு ஒவ்வொரு திதிக்கும் ஒரு அதிபதிகள் இருக்கா. உதாரணத்துக்கு சூரியன்னா முதல் திதிக்கு வந்து பிரதமை திதிக்கு சூரியன் அதிபதியா வந்துருவார், புரியுதா? அந்த முதல் திதிக்கு சூரியன் அதிபதி. நீங்க அந்த திதியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கார், ஜாதகம் பார்க்க வரார், அவர் எடுத்து பார்த்தோன்னே பிரதமையில பிறந்திருக்கார். வளர்பிறை தேய்பிறை ரெண்டுக்கும் அதே தான், ஏதோ ஒரு திதியில பிறந்திருக்கார், பிரதமையில பிறந்திருக்கார். அப்போ அந்த சூரியனை வந்து நாம ஜாதகத்துல 12 ராசியில அவர் எங்க இருக்கார், எந்த மாதிரி வலுவுல இருக்கார், புரியுதா, என்ன தத்துவத்துல இருக்கார். ஏன்னா நான் முதல்ல திதி என்னன்னு சொன்னேன், நீர் தத்துவம்னு சொன்னேன். அப்போ நீர் தத்துவத்துக்கு சம்பந்தப்பட்டதுல இருக்காரா, எதிரில இருக்காரா, யாரோட சேர்ந்து இருக்காரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு. அவர் வந்து, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். இந்த திதி பிரதமை திதியில பிறந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து துரதிர்ஷ்டசாலிகள்னு எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகி போகாது. பிரதமை திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் என்ன ஆகாது, ஒன்னோட ஒண்ணு சிங்க் ஆகவே ஆகாது. இது வந்து இவருக்கு கடைசி வரைக்கும் தொந்தரவாகவே இருக்கும். மன வாழ்க்கையில ஆகட்டும், மற்றவங்களோட பழகிறதுல ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கே வந்து சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் இருக்கு, எக்ஸம்ஷன் இருக்கு. ஒவ்வொரு திதி அதிபதிகளையும் நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். திதிக்கு அதிபதிகள் இருக்காருன்னு நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா திதி அதிபதிகளை தெரிஞ்சுட்டு
அவர் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு நம்ம பாக்குறதே இல்லை. நம்ம திடீர்னு உடனே திதிக்கு ஒரு பிளைண்டா ஒரு இதை கொடுத்துருவா, நோட்ஸ் மாதிரி வந்துடும். இந்த திதியில பிறந்தவனுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும், இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த இதெல்லாம் நடக்கும்னு ஒரு டைப் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த நோட்ஸை படிச்சு நாம வந்து படிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். லாஜிக்கலா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்போ கரணத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? கரணாதிபதிகள்னு இருக்கா. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க கரணாதிபதிகள்லாம் நான் பின்னாடி வரேன் கரணத்துக்கு. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல சொல்ல அது வந்து அந்த பஞ்சாங்கங்கள், அந்த பஞ்சாங்க அதிபதிகள் ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்காங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே நிர்ணயம் செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி சார். சார், இப்ப நீங்க திதின்னு சொன்ன உடனே எனக்கு அடுத்த கேள்வி திதி சூன்யத்தை பத்தி தான் கேட்க வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு சார். இந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அத பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அதாவது கரணம் தப்பினால் மரணங்கிறது எந்த நூல்ல இருந்து யார் எடுத்தாங்கன்னே தெரியல. இவங்க பாட்டிக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரணம் தப்பினால் மரணம்ங்கிறது இந்த கழக்கூத்தாடிக்கு சொன்னது. அவன் வந்து கைத்து மேல நடக்கிறான் இல்லையா, சர்க்கஸ்காரன் இருக்கான் இல்லையா, அவன் கீழே விழுந்தான்னா முடிஞ்சு போயிடும். அவனுக்கு தான் அந்த கரணம் தப்பினால் மரணம். இது ஜோசியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோதிங்கிறதே ஜோதிடம்ங்கிறதே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதாவது ஒரு லாஜிக்குன்னு ஒண்ணு எங்க எல்லா இடத்துலயுமே ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. அதனால யாரோ ஒருத்தர் மூல நூல்ல இருந்து எந்த விதமான ஆதாரங்களையும் சொல்லாம அதை வந்து சொல்லிட்டு போயிடாரு அப்படின்னா உடனே நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். கரணம் தப்பினால் மரணம்ங்கிறது நான் வந்து என்னோட ஜோதிட அறிவுக்கு நான் சொல்றேன், ஜோதிடத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது வந்து இந்த கழக்கூத்தாடி கயிறு மேல் நடக்கிறானா இல்லையா, ஜெகர்நாட்டுன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு தான் அது பொருந்தும். சர்க்கஸ்காரனுக்கு தான் பொருந்தும். அந்த பழமொழிக்கும் ஜோதிடத்துக்கும் எல்லளவும் இது கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அடுத்த கேள்வி சார். இப்ப திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது இதுல வந்து இந்த பஞ்ச அங்கங்களை வந்து எதுல வந்து நீங்க பொருத்துவீங்க? திருமண பொருத்தத்துல இதுல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க சொல்லுவீங்க? ஆமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 அங்கங்கள் இருக்கு. 5 அங்கங்களுக்கும் அதிபதிகள் இருக்காங்க. அந்த அதிபதிகள் ஜாதகத்துல எப்படி இருக்காங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இதுல வந்து ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது திதி தான். நான் முதல்ல சொன்னேன், திதியில ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட திதியில பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட கிழமையில பிறந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அது ஒரு கண்டாந்தமாக வேலை செய்யும். கண்டாந்தம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்றேன், திதி கண்டாந்தம் அப்படின்னு பேர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே எதிர் எதிர் தத்துவங்களை சொல்கிறது. நெருப்பும் நீரும் என்னைக்குமே ஒன்று சேர முடியாது. அப்போ நெருப்பை சொல்லக்கூடிய வாரத்தின் அதிபதியும் கிழமைநாதனும் திதியை நீரை சொல்லக்கூடிய திதி அதிபதியும் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, ஒன்னா வரவே முடியாது. வந்துட்டாங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக, இதுதான் கர்ம விலை பயன் சொல்றோம். இதை வந்து நாம தெரிஞ்சிக்காம நாம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பொருத்தம் போற்றவே கூடாது. நீங்க எப்படிதான் 7ஆம் அதிபதியை வைத்து பொருத்தம் போட்டாலும் சரி, சுக்கிரனை வைத்து பொருத்தம் போட்டாலும் சரி, மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே நட்சத்திர பொருத்தம், தோஷ சாமியங்கள்னு நிறைய விஷயங்கள், திருமண பொருத்தத்துக்கு நிறைய ஜீனியஸ் பண்டிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே யாரையுமே நான் வந்து இங்க மறுத்து பேசுவதற்காக சொல்லவே இல்லை. ஆனா திதி அதிபதிங்கிறவர் உங்களுடைய எமோஷன், அதாவது 15 திதிகள்னு ஏன் சொல்றோம்னா, இந்த சந்திரன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் எலிமெண்ட்னு சொல்லுவோம், அதை பரிபூர்ணமா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம உடம்பே வந்து 2% நீராலையும் 1% நிலத்தாலையும் ஆனது. அதாவது அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பூமியில என்ன இருக்கோ அதுதான் உடம்புலயே இருக்கு. அப்ப பூமியும் வந்து 2 பங்கு நீராலையும் 1 பங்கு நிலத்தாலையும் சூழப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம உடம்பும் அப்படிதான் இருக்கு. அந்த பௌர்ணமி வர வர பாத்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இந்த லுனாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள். சாதாரணமாவே வந்து அவங்க பௌர்ணமி வர வர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதோட வீரியம் வந்து அதிகமாகும். அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும். அதே மாதிரி கடல் அலைகளுடைய சீற்றம் பாத்தீங்கன்னா பௌர்ணமியில ரொம்ப கடல் சீற்றம் அதிகமா இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்ப அந்த சந்திரன் வந்து அந்த வாட்டர் மாலிகுலை கண்ட்ரோல் பண்றாரு. அவ்வளவு பெரிய கடலை கண்ட்ரோல் பண்ற சந்திரன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுலை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனாலதான் சந்திரனை உடல்காரகன் மனோகாரகன் சொன்னது. மூட் ஸ்விங் வந்து சந்திரன் தான் உண்டாக்குறாரு. அப்போ திருமணம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இரண்டு இண்டிவிஜுவல்ஸ், இரண்டும் 20-25 வருடங்கள் வெவ்வேறு இதுல வளர்ந்துருப்பாங்க, வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வளர்ந்துருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய அந்த விதிகள், லைஃப் ஸ்டைல்,
எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மூடு வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாடி டிமாண்ட் சார், இது ரொம்ப முக்கியம். தாம்பத்தியம்ங்கிறது நம்ம குழந்தைக்கு தான் நம்ம தாம்பத்தியம் வச்சிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது சந்ததி அபிவிருத்தி பண்ணதான் தாம்பத்தியம். ஆனா அதுல வந்து தேவைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உடம்புக்கு, அதையும் தான் ஆண்டவன் அதுல கொடுத்து வச்சிருக்கான். அப்ப ரெண்டு இணைவுகள், ரெண்டு இண்டிவிஜுவலை நாம சேர்த்தும் போது எக்காரணம் கொண்டும் எதிரெதிர் தத்துவங்கள் கொண்ட இந்த திரிகள்ல வந்து தத்துவங்கள் உண்டு. அப்போ அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி தத்துவார்த்த அடிப்படையில தான் இதை சேர்க்கணுமே ஒழிய பாவங்கள் அடிப்படையில சேர்த்திட்டோம்னா மாட்டிக்கும். திதி அதிபதிகளை வச்சு இந்த திதிகள், திதி அதிபதிகள் இந்த ஜாதகத்துல இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல இந்த திதிபதி எப்படி இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் திருமண பொருத்தம் போடணும். அதுல வந்து சக்சஸ் ரேட்டு ரொம்ப அதிகம் சார். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 75 to 80% ரீச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவே மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ரேட்டுங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா திருமணங்கள் இன்னைக்கு வந்து நிறைய டிவோர்ஸ், நிறைய பார்த்தீங்கன்னா குடும்ப கோர்ட்டில் தான் கேஸ் அதிகமாகவே இருக்கு. அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு டூல், அந்த ஒரு தத்துவம் எங்க இருக்குன்னா நம்ம கையில ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு அப்படின்னு கேட்டா அது திதி தான், திதி அதிபதிகள் தான். நீங்க ஏற்கனவே பார்த்ததெல்லாம் பாருங்க, நான் அதெல்லாம் வந்து எதையுமே வந்து இதுவா சொல்லவே இல்லை, குறைச்சு நான் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் பாருங்க. ஆனா எப்படி நீங்க 7ஆம் அதிபதியை பார்க்கிறீர்களோ, எப்படி நீங்க சுக்கிரனை காரக கிரகத்தை பார்க்குறீங்களோ, அதே போல திதி அதிபதிகள் ஜாதகத்துல எப்படி இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ரிலேஷன்ஷிப்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்காங்கங்கிறது, அவங்களுடைய பாடி டிமாண்ட், எமோஷனல் ஃபீலிங்ஸ், அவருடைய வேவ் லெங்த் மேட்ச் ஆகுமா ஆகாதாங்கிறத திதி அதிபதி வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துருவார். அப்ப திதி அதிபதியை பார்த்து நம்ம போடும்போது சக்சஸ் ரேட் அதிகமாகும். ஓகே சார், இப்போ கண்டாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது திதிக்கு கண்டாந்தம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது மாதிரி எல்லா தத்துவங்களுக்குமே கண்டாந்தங்கள் உண்டா? இது ஜாதகத்துல எந்த அளவு நன்மையை தருது, எந்த அளவு பிரச்சனையை கொடுக்குது? ஏன்னா இது கொஞ்சம் ஹையர் சப்ஜெக்ட் சார். கண்டாந்தம்ங்கிறது ரொம்ப ஹையரான சப்ஜெக்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த திதிக்கு வந்து அந்த நீருக்கு வந்து நெருப்பு ஆகாது. ஸோ அவங்களுடைய இது வந்து சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. அதே போல கரணத்துக்கும் கண்டாந்தம் உண்டு. நான் கரணத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். கரணத்துக்கு ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா சார்? கரணத்துக்குன்னு தனி தனி கேள்வி இல்ல சார், இதோட இல்ல சேர்த்தா சார். மாதிரி சரி, தான் நான் இதுல வச்சிருக்கேன். நான் சொல்லட்டுமா? ஓகே, நம்ம சொல்லுங்க சார், சொல்லுங்க. 7:30 மணி ஆயிடுச்சு. ஆமா, ஸோ இப்போ சொல்லுங்க. நாம கரணத்துக்கும் கண்டாந்தம் உண்டு. திதிக்கு எப்படி கண்டாந்தம் உண்டோ அதே போல கரணத்துக்கும் கண்டாந்தம் உண்டு. திதியை பத்தி ஓரளவு சொன்னேன், இப்ப கரணத்தை பத்தியும் ஓரளவு நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கரணாதிபதிகள் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பவகரணத்துக்கு செவ்வாய், பாலவத்துக்கு ராகு, இந்த மாதிரி, அதே போல கரணம் தப்பினால் மரணம், கரணாதிபதி கோயில், தைதுளைன்னா கழுதை ஜேஷ்டாதேவி, அப்புறம் கரசைன்னா யானை, பிள்ளையார்பட்டி விநாயகர். ஸோ இந்த மாதிரி இதுகளுக்கு எந்த ஆதாரங்கள், எந்த மூல நூல்கள், அடிப்படைகள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. டு பி ஃப்ராங்க், நான் வந்து என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை எனக்கு மூலநூல் ஆதாரமே கிடைக்கல, சரியா? ஆனா எனக்கு கிடைச்ச ஆதாரம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு சின்ன ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஜெகநாத் ஓரால இன்னைக்கு ஒரு திதி, இன்னைக்கு ஒரு நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு வாரம், இந்த பஞ்சாங்கம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துடுறேன், நீங்களும் பாருங்க. அதாவது நான் அதை வந்து என்ன இது பண்ணியிருந்தா கூட உங்க சாஃப்ட்வேர்ல நீங்களே என்ன பண்ணுங்க, ஜெகநாத் ஓரா ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஓபன் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். சொல்லுங்க. பொதுவா எல்லாருக்குமே இந்த திருமண வாழ்க்கை தான் பெரிய சிக்கல் இந்த காலத்துல. அதுல வந்து உங்க அந்த திதி அதிபதியும், திதி என்பவன் நீருக்கு அதிபதி, வாரம் என்பது நெருப்புக்கு அதிபதி, அந்த ரெண்டு இணைவுகள் வந்து திருமண வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்துறதுன்னு ஒரு 5 minutes 3 minutes சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். ஓகே சார், சொல்லிடலாம். அதாவது திதி அதிபதிகளை பத்தி கேட்கிறீங்களா? திதி அதிபதியும் கிழமை அதிபதியான, ஏன்னா கிழமை வந்து நெருப்புக்கு, திதி வந்து நீருக்கு சொல்றாரு. அந்த இணைவு அவங்களுடைய திருமண வாழ்க்கை, திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப எளிமையான வழிகள் வச்சிருக்காரு இல்லையா? அதை ஒன்னு சொன்னா. அதுதான் சார். அதாவது இதுக்கு நாம வந்து ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சார் என்ன கேட்கிறாருன்னு கேட்டேன்னா, திருமண பொருத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க சொன்னதை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதாவது திதி அதிபதிகள் வந்து வரிசலா
ஒவ்வொரு திதிக்கும் அதிபதிகள் இருக்காங்க சார். நான் வந்து திதி அதிபதிகள், திதிங்கிறது நீர் தத்துவம்னு சொல்லி சொன்னேன். திதி அதிபதிகள் இப்போ பிரதமைக்கு வந்து சூரியன்னு சொன்னேன், துதியைக்கு வந்து சந்திரன் வருவார், அப்போ திருதியைக்கு செவ்வாய் வருவார், அப்போ சதுர்த்திக்கு வந்து புதன் வந்துருவார், பஞ்சமிக்கு அடுத்தது குரு வந்துருவார், சஷ்டிக்கு வந்து சுக்கிரன், சப்தமிக்கு சனி, அஷ்டமிக்கு ராகு. கேதுவுக்கு வந்து திதியில வேலை இல்லை, கேதுவுக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அதனால கேதுவுக்கும், அதாவது கொல்லம்பற்றையில கொசுவுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி கேதுவுக்கு அங்க ரிலேஷன்ஷிப்பே தரப்படவில்லை. அதனால திதிக்கு அவர் எலிமெண்டே கிடையாது, எந்த விதத்துலயும் அவர் சம்பந்தம் கிடையாது. நவமி வந்த உடனே மறுபடியும் சூரியன் வந்துருவார். இப்படி ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 இது வந்துடும், ஆதிபத்தியம் வந்துடும். அதாவது 2 திதிகளுக்கு அதிபதிகள், அதாவது 2 ஒவ்வொரு, இப்போ சூரியன்னா பிரதமைக்கும் நவமிக்கும் அதிபதியா வந்துருவார், சந்திரன்னா துதியைக்கும் தசமிக்கும் அதிபதியா வந்துருவார். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கிழமைங்கிற அந்த வாரம்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டா மேட்ச் ஆகவே ஆகாது. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது மாறி 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 ஒன்று போனா ஒன்றுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாம வந்து அந்த திதி அதிபதிகளை பிரார்த்தனை பண்றதும், திதியினுடைய அதிதேவதைகளை பிரார்த்தனை பண்றதும், நம்மளுடைய அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் மாத்திக்கிறதும், அல்லது அந்த ஈக்குவலான ஒரு வேவ் லென்த் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அவளை வந்து சேர்த்து வைக்கிறது. அதாவது இந்த திதி யாருக்கெல்லாம் எந்தெந்த தத்துவார்த்த ரீதியில் இருக்கிறதோ அதே மாதிரி ஈக்குவல் வேவ் லென்த் இருக்கக்கூடிய, ஏன்னா பாடி டிமாண்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். ஆவரேஜா இருக்கிறவங்க இருக்காங்க, அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு பிரிச்சுக்கலாம். இதை வந்து மேட்ச் பண்ணும்போது அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கூட சேர்த்திட்டோம்னா உங்களுக்கு அந்த இது வந்து பொருத்தம் வந்து அற்புதமா செட் ஆயிடும். அதே போல ஆவரேஜா இருக்கிறவளுக்கு ஆவரேஜா இருக்கிற பொருத்தத்தை போட்டோம்னா அது அற்புதமா செட் ஆயிடும். அதிக ஹைடைடு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தேவை உள்ளவங்களை அதிகமா இருக்கக்கூடிய தேவை உள்ளவங்களோட சேர்த்து வச்சுட்டோம்னா அதுவும் ரொம்ப ஈக்குவலா மேட்ச் ஆயிடும். நான் அதை தான் முதலே சொன்னேன். அதுல வந்து இந்த பஞ்சாங்கத்துடைய ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தை பாதிக்குது. அது வந்து குறிப்பா நீரும் நெருப்பும், அதாவது நீருக்கு நெருப்பு ஆகாது, நிலத்துக்கு காற்று ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. இது வந்து கரணாதிபதிகளை வந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பவகரணத்துக்கு மூல நூல்களில் இருக்கக்கூடிய கிரக அதிபதிகள் சூரியன் பவத்துக்கும், சந்திரன் பாலவத்துக்கும், செவ்வாய் கௌலவத்துக்கும், புதன் தைதுளைக்கும், குரு கரசைக்கும், சுக்கிரன் வனிசைக்கும், சனி வந்து பத்தரைக்கும் அதிபதியா வராங்க. அதாவது கிரக அதிபதிகள்னு வராங்க. இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பவத்துக்கு இந்திரன், பாலவத்துக்கு பிரம்மா, கௌலவுக்கு மித்ரா, தைதுளைக்கு விஸ்வகர்மா, கரசைக்கு பூமாதேவி, வனிசைக்கு ஸ்ரீதேவி மணிபத்திரன்கிற கடவுள், அதாவது குபேர கடவுள், பத்திரைக்கு யமதர்மராஜன். இவங்களை தான் இவங்க வந்து வழிபாடு பண்ணணும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த கரண விலங்குகளை பிடிச்சி அதை போய் அந்த கோயிலுக்கெல்லாம் போனா அதுக்கும் இதுக்கும் மூலநூல்கள்ல அந்த அதிதேவதைகள்லாம் கொடுக்கப்படலை. குறியீடுகளை கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து இல்லைன்னு மறுக்கல. அது வந்து நெகட்டிவா வரும்னு நான் சொல்லலை, அதெல்லாம் அது கிடையாது. நீங்க விநாயகர் கோயிலுக்கு யார் வேணா போகலாம், பிள்ளையார்பட்டிக்கு நீங்க இல்லை நானும் போகலாம், மற்றவங்களும் போகலாம், எந்த காரணத்துல யார் பிறந்திருந்தாலும் போகலாம். விநாயகர் பெருமான் எல்லாருக்கும் அருளாட்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நரசிம்ம சுவாமிக்கு யார் வேணா போகலாம், துர்கைக்கு யார் வேணா போகலாம், காளிக்கு யார் வேணா போகலாம். ஸோ இப்படிதான் முருகனுக்கு யார் வேணா போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய ஜேஷ்டாதேவியை யார் வேணா வழிபாடு பண்ணலாம். ஆனா அந்த கரணத்துக்கும் அந்த அதிதேவ அந்த கோயிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதாவது மூலநூல் தொடர்புகள் கிடையாது. நீங்க யார்கிட்ட கேட்டீங்களோ, யார்கிட்ட இருந்து படிச்சீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, மூலநூல் தொடர்பு என்னங்கிறது கேட்டு பாருங்க. அடுத்தது ஸ்திரகரணங்கள் 4, 7 சரகரணங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த வாரத்தினுடைய 7 நாட்கள் தான் அதிபதிகள். பவத்துக்கு சூரியன், பாலவத்துக்கு சந்திரன், வரிசலா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. பத்திரை கரணத்துல சனியோட வந்து முடிஞ்சிடும். அடுத்தது சிறகரணங்கள் அமாவாசைக்கு தான் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அமாவாசைக்கு முத நாள் அதாவது சதுர்தசி திதியில 2வதா வரக்கூடிய கரணம் சகுனி கரணம். அமாவாசையினுடைய முதல் கரணம் சதுஷ்பாதம், 2வது கரணம் நாகவம், பிரதமையினுடைய முதல் கரணம் கிம்ஸ்துக்கணம். இந்த 4 கரணங்களும் ஒரே ஒரு தரம் தான் ஒரு மாசத்துல வரும். அந்த 4 வரிசையில அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை அன்னைக்கு, அமாவாசைக்கு அடுத்த நாள், இப்படித்தான் வரும். மீதி வரக்கூடிய 56 கரணங்களும் மொத்தம் 60 கரணங்கள் உண்டு சார். அதாவது 30 திதிகள் வகுத்தல், அதாவது 2ஆல பெருக்கும் போது, ஏன்னா ஒரு திதிக்கு 2 கரணம் உண்டு,
பெருக்கும்போது 60 கரணங்கள் வரணும். அந்த 60 கரணங்களும் இந்த சரகரணங்கள் மட்டும் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திரகரணங்கள் எப்படி வரும்னா அமாவாசைக்கு முத நாளும் அமாவாசை அன்றும் அமாவாசைக்கு அடுத்த நாளும் மட்டும்தான் வரும். அதற்கான அதிதேவதைகள் சகுனிக்கு ராகு, சதுஷ்பாதத்துக்கு கேது, நாகவத்துக்கு ராகு, கிம்ஸ்துகுணத்துக்கு கேது. அதிதேவதைகள் கருடன், காளை, நாகதேவதை இந்திரமருடுங்கிற வாயு தெய்வம். இவங்களை தான் வந்து சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்ட மூல நூல்களிலே, நான் சொன்ன நூல்களிலே தரப்பட்ட விஷயங்கள் இப்படிதான் தரப்பட்டிருக்கிறதே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அது எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது எனக்கு வந்து அதை கமெண்ட் பண்றதுக்கும் எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அதெல்லாம் அவங்க விருப்பம். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க விருப்பம். ஆனா இது வந்து மூல நூல் ஆதாரம். இதுக்கு வந்து என்னால ப்ரூஃப் தர முடியும். அதாவது இந்த அதிபதிகள் ஜாதகத்துல எங்க இருந்தால் என்ன செய்வார்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியும், நிரூபிச்சு காட்ட முடியும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கரணாதிபதி தான் உங்களுக்கு படிப்பை கொடுக்குறாரு, கரணாதிபதி தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்குறாரு, கரணாதிபதி தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு. எவ்வளவு முக்கியமான ஒரு எலிமெண்ட். ஏன்னா லேண்டு தான் அக்யூமுலேட் ஆகும். அதாவது நிலத்தத்துவம் தான் சேர்ந்துகிட்டே போகும், மற்ற தத்துவங்களுக்கு சேராது. நிலத்தத்துவங்கிறது காலபுருஷனுடைய 2, 6, 10 தர்மார்த்த காம மோட்சத்துல 2வது திரிகோணம், அதாவது 2வதா சொல்லப்பட்ட அந்த அர்த்த திரிகோணம் 2ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் நிலவிடா வச்சிருக்கான்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தோட தான் வச்சிருக்கான். அந்த மாதிரி கர்மாவினுடைய அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் பாவத்துக்கு நாம சனியை சொல்றோமோ, எப்படி காரக கிரகமா சொல்றோமோ, ஜீவன காரகன்னு சொல்றோமா இல்லையா, அதே போல கரணாதிபதியும் சேர்ந்துதான் அதை வந்து முடிவு பண்றாரு. சனி மட்டுமே தனியா எல்லாம் முடிவு பண்றதே கிடையாது சார். நீங்க வந்து நான் திதிக்கு எப்படி சொன்னேனோ 7ஆம் அதிபதியையும் அந்த சுக்கிரனையும் மட்டுமே பார்த்து பொருத்தம் போட்டா ஃபெயிலியர் ஆகிடும். திதி அதிபதியை பார்த்து போடணும், அப்பதான் வந்து சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் படிப்புக்கும் சொல்றேன். கரணாதிபதியை வச்சு அந்த 4ஆம் பாவத்துக்கும், வித்யாபாவம் என்று சொல்லப்பட்ட 4ஆம் பாவத்துக்கும், அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் என்று சொல்லப்பட்ட 6ஆம் பாவத்துக்கும், அந்த தொழில் என்று சொல்லப்பட்ட ஜீவன பாவம் 10ஆம் பாவத்துக்கும் கரணாதிபதி என்ன மாதிரி தொடர்புல இருக்கார். யார் முதல்ல கரணாதிபதி? நாம அதையே மாத்தி பாக்குறோமே. இத்தனை கரணாதிபதி பார்த்தோம், இத்தனை விஷயங்களை பார்த்தோம். யாராவது அந்த கரணாதிபதி ஜாதகத்துல எனக்கு இந்த ராசியில இருக்கார், அவர் என்ன பலன் தருவார்னு கேட்டிருக்கோமா? நான் வந்து அதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த இதை போட்டு காட்டினேன். இப்போ அடுத்தது சார், நான் அந்த ஜெகநாத் ஓராவோட ஸ்லைடை கொடுக்குறேன் சார். நான் ஒரு மகாதேவ் நிமிஷம் சார். நான் ஆ ஒரு நிமிஷம். இங்க வந்து நமக்கு 2 முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்க. சொல்லுங்க. மறைந்த ராமசுப்பு அவர்களுடைய தாராபுரம், அவருடைய பையன் வெங்கடேஸ்வரன் இருக்கார். ஐயா வணக்கம், நமஸ்காரம் சார். லைன்ல இருக்கீங்களா? இருக்கார், பேசுவார். அடுத்து சுவாமி அஸ்ட்ரோன் ஒருத்தர் இருக்கார், அவர் நிறைய திருமண பொருத்தமும் எடுத்துட்டு இருக்கார். ஓகே ஓகே. இவங்கெல்லாம் பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். சரிங்க சார், சரிங்க சார். நாம இதை பேசி முடிச்சுட்டு 2 பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நான் இதை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நீங்க தயவுசெய்து வீடியோவில் வந்து பேசுங்க சார். ஸோ இந்த விஷயங்களை வந்து நாம எடுக்கிறோமா, இந்த விஷயங்களை நாம ஹேண்டில் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து இந்த ஜெகநாத் ஓராவோட ஸ்லைடை வந்து உங்களுக்கு, அதாவது இன்னைக்கு எடுத்த ஒரு ஸ்லைடு, அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நம்ம விஷயங்களை வந்து சொல்லிட்டு போறோமே ஒழிய அதுக்கு என்ன ஆதாரம்ங்கிறத நாம சொல்லாம விடக்கூடாது. அது வந்து நான் எதை ஃபாலோ பண்றேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சார் இன்னைக்கு பாருங்க, இது ஜெகநாத் ஓராவுடைய ஸ்கிரீன்ஷாட். இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2026 காத்தால 10:11 எடுத்தது. டைம் ஜோன் பாருங்க, சேலத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லூனார் இயர் வந்து பராபவ வருடம் ஆஷாட மாசம். இது வந்து லூனார். திதி பாருங்க, கிருஷ்ண சதுர்தசின்னு கொடுத்துருக்காரா? கிருஷ்ண சதுர்தசி இன்னைக்கு வந்து, அதாவது சதுர்த்தி, சாரி, சதுர்த்திக்கு யார் அதிபதி கொடுத்துருக்காருன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மெர்க்குரின்னா புதனை கொடுத்துருக்காரு. ஏன்னா பிரதமைக்கு சூரியன், துதியைக்கு சந்திரன், திருதியைக்கு செவ்வாய், சதுர்த்திக்கு புதன். அந்த புதனை தான் கொடுத்துருக்காரு. இன்னும் 54.43% இன்னைக்கு காத்தால நேரப்படி மிச்சம் இருக்குங்கிறது தான் அங்க விஷயம். இன்னைக்கு வேதிக் வீக் டே, இன்னைக்கு வந்து சண்டே. அதனுடைய அதிபதி சூரியன். நட்சத்திரம் வந்து இன்னைக்கு பூர்வபாத்ரா போயின்னு இருக்கு. பூர்வபாத்ரா அப்படிங்கிறது புராணத்துல போயின்னு இருக்கு. புரட்டாதி, சாரி, புரட்டாதியில போயின்னு இருக்கு. 54.43% மிச்சம் இருக்கு. அதே போல இன்னைக்கு
அது 46% சாரி மிச்சம் இருக்கு. அடுத்தது யோகம் வந்து இன்னைக்கு அதிகண்ட நாம யோகம் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து சந்திரன் காரகமா வந்துடுறாரு. அடுத்தது பாருங்க கரணம்னு போட்டிருக்காரு பாருங்க, பவகரணம். காத்தால இன்னைக்கு காத்தால பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க. பவகரணத்துக்கு SU அப்படின்னு போட்டிருக்காரா, அது வந்து சன், சூரியன். இன்னும் அந்த நேரப்படி 8.85% தான் மிச்சம் இருக்கு இன்னைக்கு காத்தால நேரப்படி. அடுத்தது இப்போ சாயங்காலம் இப்போ வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். 6:36 இதே சேலம். அதே பாருங்க, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே சதுர்த்தி, அதே ஞாயிற்றுக்கிழமை, அதே புரட்டாதி, அதிகண்ட நாமயோகம். பாலவகரணத்துக்கு வந்துருது. கரணம் மட்டும் பாருங்க மாறுது. ஏன்னா ஒரு திதிக்கு 2 கரணம்னு சொன்னா இல்லையா, அப்போ அதை என்ன போட்டிருக்காரு பிராக்கெட்ல 3ன்னு போட்டிருக்காரு. அதாவது சந்திரன். நாம எப்படி எடுக்கிறோங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து இதை தான் எடுக்கிறேன். சந்திரனை தான் பாலவகரணத்துக்கு அதிபதியா எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஜெகநாதரோட ப்ரூஃப் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா மூல நூல்கள் வந்து எங்க இருக்கு, எடுத்து என்ன ஆதாரத்தில் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து இவா வந்து எடுத்து கொடுக்குற விஷயங்கள் சஞ்சய்ராஜ் மூலியமா நமக்கு வந்து நரசிம்மராவ் வந்து கொடுத்துருக்கிறத நான் வந்து ஆதாரமா எடுத்துக்கிறேன். ஆதாரமா எடுக்கிறது மட்டும் இல்லை, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. அப்போ இதை வந்து நாம அப்ளை பண்ணி பார்க்கணும் ஜாதகத்துல. இன்னைக்கு ஒரு குழந்தை இப்ப பிறக்குதுன்னா அது வந்து அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கு பாலவகரணத்துலன்னா, அந்த சந்திரன் எங்க இருக்கார், அவர் வந்து என்ன சம்பந்தத்துல இருக்கார், என்ன தத்துவம் வாங்கியிருக்கார், அந்த குழந்தைக்கு படிப்பை எப்படி கொடுக்க போறார், அந்த குழந்தைக்கு வித்தையை எப்படி கொடுக்க போறார், அந்த குழந்தைக்கு தொழிலை எப்படி கொடுக்க போறார், பொருளாதாரத்தை எப்படி கொடுக்க போறார் அப்படிங்கறது எல்லாமே அங்க வந்து அவர் கையில வச்சுட்டு இருக்கார். அதுதான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய இந்த 5 அங்கங்களுடைய முக்கியமான தாத்பரியம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்களை வந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு போய் ஆழந்தெரியாம காலை விட்டுறதுன்னு சொல்லுவோம். கொண்டு போய் காலை விட்டுட்டோம். ஆனா வந்து சில இடங்கள்ல அந்த புள்ளிகளை நம்மளால இணைக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருப்போம். எங்கேயோ இது கட்டாயிடுத்து, என்னன்னு தெரியலையேன்னு தேடுவோம். அந்த தேடக்கூடிய விஷயங்கள் தான் இது. இந்த பஞ்சாங்க ரகசியங்கள் வந்து அடிப்படையிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த டீப் டைவ்ல உள்ள போய் குதிச்சிட்டோம். அந்த மாதிரி கீழே இருக்கிற சப்ஜெக்டை பேஸ்மெண்ட்டை பார்க்காம மேல கட்டடத்தெல்லாம் எழுப்பி கொண்டு போயிட்டோம். அதனால இப்போ வந்து ஆட்டம் கொடுக்குது. எங்கடா ஆட்டம் கொடுக்குது, ஏன் கொடுக்குதுன்னு பார்த்தா, இந்த மாதிரி கீழே வந்து நீ ஃபவுண்டேஷன் போடல, பைல் ஃபவுண்டேஷன் பண்ணாம நீ அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டேன்னு சொல்லுது. ஸோ அதை தான் நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்றோம், மூலங்களை தேடி போறோம். அதை வந்து தப்புன்னு நான் சொல்லலை, அதாவது லேட்டா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற எனக்கு இதெல்லாம் ரொம்ப வருத்தம் உண்டு. வயசான காலத்துல இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டோமே, சின்ன வயசுலயே தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய வந்து நம்ம சாதிச்சிருக்கலாமேங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ ஆனால் பகவான் நம்ம மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இது வச்சுன்றதை 4 பேருக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சாய் அண்ணா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். அவர் வந்து நீங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க உலகத்துக்கு சொல்லியே ஆகணும். நீங்க வந்து இதை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நம்மளோட போயிடக்கூடாது, 4 பேருக்கு சொல்லியே ஆகணும்ட்டு தான் அவருடைய முழு சப்போர்ட்ல நான் இதை வந்து போயின்னு இருக்கேன். பகவானுடைய ஒரு நாங்க வந்து பெரியவாளை நம்பிதான், மகா பெரியவாருடைய ஆசீர்வாதத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சார் அடுத்த கேள்வி இதா இருக்கா? சார் நேரம் கருதி கேள்வி எல்லாம் முடிச்சுக்கிறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். சாய் சார் பேசுங்க சார். வெங்கட் சுப்பு இருக்கீங்களா சார்? நானே அதுதான் சொல்ல வந்தேன். நேரம் கருதி வெங்கட், என்னுடைய இன்னொரு குருநாதர் இருக்கார், வெங்கடேசன் சார், வெங்கடேஸ்வரன் சார். அண்ணா இருக்கல? வாங்க சார். நமஸ்காரம் சார். இருக்காரு சார். சுவாமி நீங்க பேசுறது சரியா கேட்கல, இன்னும் சவுண்ட் வேணும். இருக்கேன். பேசுங்க. ஐயா வந்து என்னுடைய இதுக்கு வந்தது ரொம்ப என்னுடைய மனசுக்கு ரொம்ப திருப்தி. எங்க எது கேட்டாலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிடைக்காதுன்னு வர்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு திதி யோகங்கள்ல நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். திதி யோகங்கள்ல நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட். அதனால அதை பத்தி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். உங்களை நிறைய நான் வந்து எல்லா இதுலயும் பார்த்திருக்கேன், எல்லா சேனல்லையும் பார்த்திருக்கேன். இன்னைக்குதான் உங்களை என்னோட இதுல பார்த்து பேசக்கூடிய ஒரு இது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் சார். நான் தான் சொன்னேன், இது திதி யோக காரணங்களை பத்தி நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். ஓகே. அதனால நான் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்தேன். உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா உங்களுடைய ஒரு கேலிபர் இருக்கு இல்லையா, நீங்க வந்து உலகம் அறிந்த ஒரு நபர். சாதாரண பாரம்பரியம் அப்படி எல்லாம் இல்லைங்க. இல்ல, நான் இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா
அந்த ஒரு ஏன்னா நாங்க வந்து உங்களை ஒரு பெரிய குருஸ்தானத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க அவ்வளோ வழிகாட்டுதல்களை உங்க தந்தை காலத்துல இருந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த இந்த உலகம், ஜோதிட உலகம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு சார். அதனால என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஜோதிடம்ங்கிறதே நம்ம வந்து ஒரு நல்ல வழி, ஒரு இருட்டுல இருந்து ஒரு சார் வெளிச்சத்தை அதுவும் காட்டக்கூடிய. இலவசமா வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டு எடுத்திருக்காரு அவர். சூப்பர். அதான் அந்த மனசு வராது சார் எல்லாருக்குமே. இப்ப ஐயா வந்து ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து தன்னை வந்து எந்த அளவுக்கு அவர் பாருங்க, எனக்கு வந்து இது தெரியாது, நான் வந்து இதுல எல்கேஜிங்கிறத ஒத்துக்கிறாரா இல்லையா, அதுக்கே ஒரு இது வேணும், கட்ஸ் வேணுமா இல்லையா. அவர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு அவர் சொல்லவே இல்லை. நான் வந்து இந்த விஷயத்துல எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய அந்த அந்த இதை காட்டுது, அந்த வித்தையினுடைய ஆழத்தை வந்து அது காட்டுது. அவர் மற்ற விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா எழுதின புத்தகங்கள் எல்லாம் நான் வாங்கி நிறைய வச்சுட்டு இருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன் நான். ஆனா அவருடைய ஆழ்ந்த அறிவுக்கு அவர் வந்து இதை சொல்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு நன்றி சார். வேற சுவாமி அஸ்ட்ரோ இருக்கல? சுவாமி அஸ்ட்ரோ இருக்கிறேன் சார். நமஸ்காரம் சார். பேசுங்க ஐயா சார். நமஸ்காரம். நீங்க தான் நிறைய திருமண பொருத்தங்கள்லாம் போடுறீங்க. நீங்க பேசினா நல்லா இருக்கும். ஐயாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். நான் வந்து வெங்கடேசன் ஐயாவோட மாணவன், சீடன். ஓகே ஓகே. அவர்கிட்ட நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன். அவர்கிட்ட அதான் ஆரம்ப கிளாஸ்லாம் இந்த பாலமுருகன் சாரும் செங்குட்டுவன் சார் அந்த அந்த குரூப்ல வந்து எடுத்தாங்க. ஓகே. அதுல ஆரம்பிச்ச தொடர்புகள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன். என் பையனுக்கு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கிறது அவர்கிட்ட தான் வந்து தேதி குறித்து திருமணம் பண்ணோம். நல்லது. பண்ணியிருக்கோம் அது. ஓகே. எனக்கு வந்து ஜோதிடத்துல தேடல்கள் அதிகம். அதுல வந்து குறிப்பா பார்க்கும்போது இந்த திதியோக கரணம், நானும் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். திதியோக கரணம் நான் பொதுவா கிளாஸ்ல சொல்லும்போது அசுப கரங்கள் சேர்க்க வேண்டாம், அசுப யோகங்களை சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர இதுல இன்னும் தேடல்கள்ல இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடல் வந்தது. அதுக்கு எனக்கு வந்து என்னோட நண்பர் ராஜன் மும்பையில் இருக்கிறவர், அவர் இந்த லிங்கை கொடுத்து அட்டன் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்காக தான் வந்தேன் சார். ஐயா வந்து நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா நீங்களும் எல்லாம் ஒரு ஜாம்பவான்களா இருந்துட்டு இருக்கீங்க. அதாவது இந்த விஷயங்கள்ல வந்து நாம ஏன்னா ஒரு கற்றறிந்த சபையில ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுல வந்து உண்மை இருக்கணும். கண்டிப்பா. அதை வந்து உண்மைக்கு புறம்பா நாம எதுவுமே சொல்லிட முடியாது. அதுக்கு உண்டான மூல நூல்களையும் சொல்லணும். நான் வந்து ஜெகநாத் ஓராவை தாங்க ஃபாலோ பண்றேன். ஜெகநாத் ஓராவில் அவர் என்ன அது கொடுத்துருக்காரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நான் பிரயோகப்படுத்தி பார்க்குறேன். அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இந்த திதி அதிபதிகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருடைய பாடி டிமாண்ட், ஏன்னா தாம்பத்தியம்ங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனைகள் எதுல இருந்தாலும் இவங்களுக்குள்ள எந்த இதுவும் வந்துடக்கூடாது. அது யாருக்கு ஒத்து போகும், யாருக்கு ஒத்து போகாதுங்கிறது திதி அதிபதி படம் பிடிச்சி காட்டுவார். அப்படியே அற்புதமா ஒரு இதை வச்சு இங்க பார்த்துக்கோ அப்படின்பார். அந்த மாதிரி இருக்கு அதுல. அதே போல கரணாதிபதி என்பவர் நம்ம வந்து சும்மா அப்படி சொல்லிட்டு போற டாபிக்லாம் கிடையாது. உண்மையிலேயே அந்த கரணாதிபதி யாருன்னு தெரிஞ்சு அவரை கொண்டாந்து நாம வந்து பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி ஒரு ஜாதகத்துக்கு 100 ஜாதகம் அதை வெரிஃபை பண்ணி, ஸோ கரணாதிபதி இந்தந்த இடத்துல இருந்தா இந்தந்த பலன்கள் நடக்கும், இந்த பாவத்துக்கு வித்யாபாவம்னா 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து எடுக்கிறதும், 10ஆம் பாவங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு கரணாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்து எடுக்கிறதும். ஸோ இப்படிலாம் நம்ம கரணாதிபதியை எடுக்கும்போது முதல்ல கரணாதிபதி யாருங்கிறது சரியா தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு தவறான ஒரு ஆளை கொண்டாந்து தவறான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா பலன் வராது. சரியான ஆளை சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆய்வுல வந்து நான் அதை வந்து தெரிஞ்சு எடுத்திருக்கேன். அதை தான் சாய் ஐயா மூலியமா நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ 2-3 கிளாஸ் நடத்திட்டேன். இப்போ அடுத்தது போட்டால் 4வது கிளாஸ் இது வந்து திரிகரண கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா கிளாஸ் நான் சொல்லும் போது சாய் சார் மூலியமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார், வெங்கடேசன் சார். வணக்கம். இது எனக்கு வந்து கர்ணயோகத்துல சுத்தமா பெருசா ஒன்றும் தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுல வந்து அதை வச்சுட்டு தான் வந்து திருமண பொருத்தத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம், பட் மற்றபடி பொருத்தம் பார்க்கறதுல நல்லா நல்லா பார்க்கறது. நீங்க பெரிய ஜாம்பவான்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன், பார்த்துருக்கேன். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் சார். ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கங்க. ஐயா வெங்கடேசன் சார் வணக்கங்க. நான் உங்க மாணவன். ஸோ இது வந்து இப்போ உங்களோட நேரம் சார். நான் இது வரைக்கும்
இதுல நான் நடத்தின விஷயங்கள்ல யாராவது ஏதாவது நோட் பண்ணி இருந்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா 1 by 1 கேட்கலாம். அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. அந்த ஒரு ஸ்லைடு அமிச்சேன் இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஒரே நிமிஷம். நீங்க இது போட்டதா அண்ணா? ஆமாண்ணா. ஐயா சார் வந்துங்க இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாரு. அவரே பேசுவார், நீங்களே பேசுங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். இது வந்து குருமூர்த்தி பத்ததிங்கிற முறையில் போடப்பட்ட ஒரு பிரசன்னம். வெங்கட்டுக்கு நல்லா தெரியும். நான் வெங்கட் மூலமா நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு 85 பேருக்கு அந்த கிளாஸ் எடுத்தோம். எப்போதுமே இந்த மாதிரி கிளாஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கறது, அது வந்து 80 to 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஎம்பி முறையில் குறைஞ்சபட்சம் 79 பேர் வருவாங்க சார், அதிகபட்சம் 37 பேருக்கு மேலே வருவாங்கன்னா மொத்தம் 58 பேர் வந்தாங்க. அது வந்து குருமூர்த்தி பദ്ധதிக்கு கிடைத்த வெற்றி. அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அற்புதம் சார், அற்புதம். அது சாய்குமார் சாரை பத்தி நாம சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் வந்து இதுல ஒரு பயனீர். அதாவது இந்த நிறைகுடம்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் வந்து இந்த சொசைட்டிக்காக, இந்த ஜோதிடத்துக்கு நிறைய சேவைகள் நிறைய பண்ணியிருக்காரு. அவரை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுங்கிறதே எனக்கு வந்து அது ஒரு இதுதான். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. மிகப்பெரிய வாஸ்து விற்பனர். அவர் ஒரு காலடி எடுத்து வைக்கும் போதே இந்த ஆத்துல இதெல்லாம் இருக்குங்கிறத காலடி எடுத்து வைக்கும் போதே சொல்லுவார். அந்த குருமூர்த்தி ஐயாவுடைய நேரடி மாணவர். அவரை வச்சு இவர் நிறைய பண்ணியிருக்கார். நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வகுப்புகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் இந்த விஷயத்துல ஒரு ஜாம்பவான்னு தான் சொல்லணும். ஐயா தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருந்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து இவர் கிடைச்சது வந்து எனக்கு இந்த இவருடைய தொடர்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லணும். இந்த வாய்ப்பின் மூலியமாக ஐயாவுக்கு வந்து நான் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். நம்ம நட்பு தொடரணுங்கிறத நான் ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமக்கு சீனியர் வெங்கட் தான், அதனாலதான் வெங்கட்ட கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். நம்ம பேசுறதோட வெங்கட் பேச நல்லா இருக்கும். ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கட்டும் சார். சார் மற்றவாளுக்கான நேரம், யார் வேணா கேள்வி கேட்கலாம் சார். அதனால தப்பா போயிடுமோன்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா இதுல வந்து யாருமே வந்து, நான் அதை தான் சொல்லுவேன், ஜோதிடத்தை பொறுத்தவரையும் நான் தான் ஜாம்பவன், நான் தான் கிங்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி அவ ஒரு ஃபீல்டுல ஒரு விஷயத்துல ஜாம்பவனா இருப்பான். இப்போ சாயண்ணா வந்து பிரசன்னத்திலையும் வாஸ்துலையும் ஜாம்பவான். அந்த மாதிரி நான் வந்து இப்போ இதுலதான் ஆராய்ச்சி. நான் வந்து சாதாரண ஆள் தான். இது சாதாரணமா தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாங்க கணிதங்களை வந்து எடுத்து. நமஸ்காரம். யாரு? நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன், சிவகாசியில இருந்து. அண்ணா நமஸ்காரம். நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். சூப்பர். வாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது இதுல பார்த்தேன், கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறக்காண்டி தான் வந்தேன். இப்போ எப்படின்னா, இந்த பஞ்சபூதத்துக்கு சொல்றோம் இல்லையா, திதி யோகம் கரணம் யோகம், திதி நட்சத்திரம் கரணம் யோகம் சொல்றோம் இல்லையா வாரத்துல இருந்து. இப்போ இந்த வாரத்துக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் கொடுத்திருக்காரு. கிழமைநாதன் தான். பொது அதிபதி கேக்குறீங்களா? செவ்வா நெருப்பு தத்துவம். என்னன்னா, நான் ஒரு மூல நூல் கேட்கும்போது அந்த யாரு அந்த பொது அதிபதி இருக்காரோ அவர் ஜெயிச்சுட்டா பரவாயில்ல, கிழமைநாதன் தோத்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். அதனாலதான் அந்த வார்த்தை கேட்டேன். 100க்கு 100 உண்மை. நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா அந்த கிழமைநாதனை வந்து அந்த நெருப்பு தத்துவத்தை ஆட்சி செய்யக்கூடியதே செவ்வாதான். அப்போ கிழமைநாதனை வந்து டாமினேட் பண்ணி, அதாவது அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி மாதிரி. அவர் மற்றவெல்லாம் அந்த ஸ்டாஃப் மாதிரி, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது மாதிரி. அந்த 5 பேருமே அதுல வந்துருவா. அதாவது 7 பேருமே அதுல வந்துருவா. வாரத்தினுடைய 7 நாட்களுமே 7 கிழமைநாதர்களா வந்துருவா. அதை டாமினேட் பண்ணக்கூடியவர் செவ்வாய் தான். அவர் தான் அங்க முன்ன நிற்கிறார். நெருப்பு தத்துவம்.
அதுவும் காற்றும் ஒண்ணா இசைஞ்சு போகும்னா அதுதான் அங்க விஷயமே. இப்போ காற்றுங்கிறது என்னன்னா நட்சத்திரம். நட்சத்திரம். ஆமா ஆமா. நம்ம கரணம் தப்பா சொல்லிட்டோம். அது மாத்திக்கணும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா காற்றுங்கிறது சனி, பிராணன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் வந்து ஆமா ஆமா அதாவது ஆமா. நீரும் நிலமும் கூட கொஞ்சம் ஒரு 2-3 நாள் நம்ம சோறு தண்ணி இல்லாம இருந்துடலாம். ஆனா இருந்துடலாம் பிராணம் இல்லாம ஒரு இருந்துடலாம். க்ஷணம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. முடியாது. அப்போ பிராணசக்தி தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அப்ப 8 விதமான பிராணன் நம்ம உடம்புல இருக்கு. ஆமா அத வாயு பூதம் தான் ஆட்சி செய்யுது. அந்த வாயு பூதம் தான் சனி. சனி எங்க சரி. உச்சமாகிறார்? துலா சனி ராசி நம்ம வாயு ராசியா இல்லையா? துலாம் ராசியில. அப்போ வந்து அவரு அங்கதான் வந்து வாயு பூதம் தான் சனி, அதுதான் நட்சத்திரம். அப்போ இந்த சரி. வாரமும் இந்த நட்சத்திரமும் இருக்கோ இல்லையா, அது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துன்னு வேலை செய்யும். அதே போல ஆமா திதியும் கரணமும் இருக்கோ இல்லையா, நீரும் நிலமும், இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யும். ஆமா. அந்த திதி ஆகாச வரும்போது பூதம் நமக்கு இருக்கோ சுக்கிரன் இல்லையா? வந்துரும். ஆமா ஆமா. திதி திதி வரும்போது வரும்போது சுக்கிரன். சுக்கிரன். ஆமா. கரெக்ட். கரணம் வரும்போது புதனை எடுத்துக்கும். புதன் வந்துரு. ஆமா. இவா 2 பேரும். ஆமா. ஆமா. நான் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அதாவது எந்தெந்த ராசிகள்ல யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா என்ன நல்லது மாதிரி பலன் கொடுக்கும், அந்த நல்லது மாதிரி நல்லது. அந்த இண்டிவிஜுவல் கிரகங்களை வச்சு அந்த உள்ள வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நல்லது. ஆராய்ச்சி தான். நான் என்ன சொல்றேன், நான் ஒரு வருஷம் 2 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஆனா இல்ல இல்ல. எனக்கு நல்ல அதாவது ரிசல்ட் கொடுக்கறது. நல்ல ரிசல்ட். இதான் இதான் இதுக்கு இது நீங்க தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது வந்து ஒரு பெரிய இதான் வித்யாதானம். அதேதான். நம்ம வந்து ஆமா. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஜோதிடம்ங்கிறது குறிப்பிட்ட ஃபேமிலிகளுக்குள்ளேயே அடைச்சு போட்டு அது ஆமா. இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னே தெரியாமையே ஆயிப்போச்சு. இது ஆனா இது மாதிரி எனக்கும் இந்த அந்த ஐயா மாதிரி ஆரம்பத்துல அந்த விஷயம் இருந்தது மனசுல. நம்மளோடய சரி. போயிட்டோம், நாம ஏன் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா பகவான் இல்லை வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவான். அதாவது டேய் இதான் நீயே ஒரு அற்ப பதர், நீ என்ன பெருசா கண்டுபிடிச்சிட்டேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா நீ யாரு, நீ என்ன, உன் தகுதி என்னங்கிறத ஒரு க்ஷணத்துல பகவான் நம்ம காட்டி கொடுத்துருவான்னா கண்டிப்பா ஒரே க்ஷணம் கண்டிப்பா. தான். நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சிருவான். ஒரு க்ஷணம் நல்லது போதும் அவனுக்கு. நல்லது நல்லது தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சுட்டான் என்ன. அதனால நான் பயந்து போய் தான் இதெல்லாம் வெளியே கொண்டாந்து. நல்லது நல்லது. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம். வேற யாராவது? வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க. ஓகே சார், இப்ப வந்து செவ்வாய் வந்து வாராக்கு அதிபதி, அக்னி தத்துவ நெருப்புல வந்துருது. இப்ப அவங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் வந்து கடகத்துல, விருச்சிகத்துல, மீனத்துல இருந்தா அவங்களுக்கு உடம்பு அடிக்கடி சீக்காவே இருந்துகிட்டு இருக்குமா? அப்படி எடுத்துக்கலாமா? கொஞ்சம் எனர்ஜி வந்து டவுனா இருக்கும், அவ்வளவுதான். எனர்ஜி இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னவா மாறுது, ஆற்றலா மாறுதா, எனர்ஜியா மாறுதா, உடம்பு அதை மாத்துதா? அதை மாத்தும் போது அந்த பைல் ஃப்ளூயிடு தான் அதை மாத்துது. அதை வந்து நெருப்பு தத்துவம் அது. ஏன்னா தண்ணியில வந்தோடனே அது ஆமா, இது எனிமிட்டி. நீங்க கேட்டது கரெக்ட் தான், சரியான கேள்வி. உதாரணம் நான் தான். எனக்கு செவ்வாய் நீச்சம் கடகத்துல, லக்னமா வந்திருக்கிறது தனுசு லக்னம். இதுல என்ன கூத்து கேட்டா, நான் எனக்கு 5 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மூச்சு காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சிவியர் ட்ரீட்மெண்ட் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல மாற்றமே கிடையாது. அந்த ப்ரெடிக்ஷன் 10% கரெக்ட். ஓகேண்ணா, சந்தோஷம். ஏன்னா அது பார்த்துருக்கேன் நிறைய பேர் அந்த சார்ட்ல இந்த வீட்ல இருக்கும்போது பாக்குறேன், அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு ஹெல்த் சீக்கா தான் இருக்கிறாங்க. கலைஞர் பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் ஆனந்த் நான் சொல்லிடுறேன். என்ன கலைஞரை சொல்லணும் இந்த காலத்துல. சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மிருகசீர நட்சத்திரம். அவர் வந்து கடக லக்னம் ரிஷபராசி. அவருக்கு 7ல செவ்வாய் உச்சம், அதாவது மகரத்துல செவ்வாய் உச்சம். அவர் எத்தனை வருஷம் இருந்தார்? 96 வயசுக்கு மேல இருந்தார். ஆரோக்கியமா இருந்தார். அதாவது வீல் சேர்ல படுக்கையில இருக்கும்போது கூட அவருக்கு நினைவு போகவே இல்லை. அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்தாருன்னா அப்படியே சொல்லுவாராம், பாப்பா நீ எப்படி இருக்க, என்ன அந்த ஊருக்காரன் தானே, என்ன பண்ண ஏதுங்கிறத 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தரம் பார்த்துட்டு 30 வருஷம் கழிச்சு அந்த ஆள் முன்ன போய் நின்னா கூட சொல்லுவாராம். அப்ப வந்து அந்த செவ்வாய் வந்து உச்சம் அவருக்கு வந்து அந்த வீட்டுல உச்சம் 7ல வந்து உச்சம் அவருக்கு கேந்திரத்துல. அவர் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. புரியுதா? இந்த வாரநாதனை பத்தி சொல்றோமோ இல்லையா, வாரநாதன் வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்து, இப்போ மீனாட்சி அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அது டெபிலிட்டேட் ஆயிடுது, அதாவது வீக்கா போயிடுது.
ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஜாதகம் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஜாதகம். அவர் செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்து செவ்வாய் உச்ச செவ்வாயோட வாழ்ந்தவர். எவ்வளவு திடகாத்திரமா கடைசி வரைக்கும் யோகா பண்ணிட்டு உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுட்டு இருந்த மனுஷன் அவர். நான் உதாரணத்துக்காக சொன்னேன். இப்ப கேளுங்க. ஃபுல்ஃபில் லைஃப் தான். இப்ப அவர் சொன்னார்ல அந்த மாதிரி வீக்கா இருக்குன்னா, அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி வழிபாடு அதுக்கு செய்யணுமா? அந்த இல்ல ஆமா அந்த பர்டிகுலர் கிரகத்தை வந்து நாம கொஞ்சம் இது பண்ணணும், பிரீதி பண்ணணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. இன்னொரு கேள்வி, இது திதி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, இப்ப இந்த அஷ்டமி திதி பத்தி நான் பழைய கிளாஸ்ல படிச்சது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயமும் நீங்க அஷ்டமி திதியில ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க, அது அந்த விஷயம் வந்து அழியாது. அப்புறம் இந்த நம்ம சிஎம் விஜயோட பாட்டி கூட அந்த அஷ்டமி நாள்ல தான் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்றாங்க, February மாசம் 2024. ஸோ இது மூலியமா கொஞ்சம் விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமா? அதாவது திதிக்கும் காரணத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு சார். ஆமா. அதாவது அந்த திதியில அந்த கரணம் தான் வரும். இப்ப அஷ்டமி திதியில பத்திரை கரணமும் பவகரணமும் வரும். பத்திரை கரணத்துல நற்காரியங்களே பண்ணக்கூடாது. பத்திரை கரணம் நான் கரணம் சார்ட் போட்டு காமிச்சேன். காரணம் கொண்டும் பத்திரை கரணத்துல, ஏன்னா அது வந்து சனியினுடைய ஆதிக்கம். அதே போல யமதர்மராஜன் தான் அதுக்கு அதிதேவதையா வராரு. அப்போ யமதர்மராஜனும் சனியும் என்னத்த சொல்றாங்களோ அதை வேணா நீங்க செய்யலாம். மற்ற விஷயங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அப்போ அஷ்டமி திதியில நீங்க தப்பி தவறி கூட பத்திரை கரணத்துல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் வரவே வராது, நிச்சயமா வராது. அப்போ நீங்க திதியை மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை சார், கரணத்தையும் தெரிஞ்சு. பௌர்ணமியிலும் இதேதான் வரும். பௌர்ணமி நிறைஞ்ச நாளா, பௌர்ணமி வந்து பூரணா திதின்னு அந்த கிளாசிபிகேஷன் வரும். அதாவது இந்த அந்த கிளாசிபிகேஷன் நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணான்னு சொல்லி 5 விதமான கிளாசிபிகேஷன் இருக்கு. பூரணா திதிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பௌர்ணமி வந்து நிறைஞ்ச திதி, நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பௌர்ணமி திதியினுடைய முதல் பாதி பத்திரை கரணத்துல வரும். அதுல எக்காரணம் கொண்டும் நல்ல காரியங்களே செய்யக்கூடாது. எப்ப நீங்க அஷ்டமி கேட்டீங்க இல்லையா, அதே சேம் ரூல் தான். சரியான கேள்வி, அற்புதமான கேள்வி. வேற ஓகே. இன்னொரு வந்து ஐயா, இப்ப இந்த திதி சூனியம் பாவம்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த திதி சூனிய அதிபதி வந்து அதோட தசை புத்தி வரும்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கணும், இதுதான் முக்கியசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு 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 ஃபியர் ஃபேக்டர் ஆயிடுதோ உங்களுக்கு திதி அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திதி சூன்யம்ங்கிற விஷயம் வந்து இந்த அளவுக்கு ஹைப் ஆக வேண்டியதே கிடையாது. நாம வந்து சில விஷயங்களை அளவுக்கு மீறி நாம என்ன பண்ணிட்டோம்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அந்த அளவு முக்கியத்துவமான விஷயம் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி திதி சூன்யம்ங்கிற வார்த்தையே அங்க தவறு. தக்தராசிகள்னு பராசரர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் ஜெயமணி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தக்தராசிகள் அப்படிங்கிறது ஒரு எரிச்சலாகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு இதுலயும் இருக்குமே ஒழிய, அதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதாவது கம்ஃபர்ட் இல்லாம இருக்கும். அதை வந்து சூன்யத்துக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்கம்ஃபர்டபுள்ங்கிற வார்த்தை என்ன எப்படி இருக்கு, சூன்யம்ங்கிற வார்த்தை எப்படி இருக்கு? வார்த்தையே தவறு. ஒரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னா ஐயா, அந்த பாவோட தேடல் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அது வேணா நான் ஒத்துக்கிறேன். நம்மளுக்கு அது மூலியமா ஒரு நாலேஜ். திதின்னு சொல்லிட்டாலே சார், திதின்னு சொல்லிட்டாலே அந்த வார்த்தை வந்துட்டாலே அது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப டைரக்டா, அதாவது மைண்டினுடைய எமோஷன்ஸுக்கும், ஏன்னா அது வாட்டர் எலிமெண்ட். முதலே சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஆமா, ரொம்ப ஹை டைட்ல இருக்கும். அதனாலதான் கடலுடைய அலைகள் சீற்றங்கள் வந்து அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல வந்து 3க்கு 2 பங்கு வாட்டர் மாலிகூல்ஸ் தான் இருக்கு. அப்ப திதிங்கிற விஷயத்த வச்சு நாம வந்து மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ரிலேஷன்ஷிப்பை வேணா நீங்க அதுல சொல்லலாம். அந்த சூன்ய ராசிகள் வரும்போது அந்த காரக உறவுகள், அந்த விஷயங்கள் சார்ந்த பாதிப்புகளை வந்து நீங்க சந்திப்பீங்க. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் வந்து இப்போ 7ஆம் பாவம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திருமணமே ஆகாது, உங்களுக்கு வந்து நீங்க கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு மன வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரியான இது கிடையாது, ப்ரெடிக்ஷன் கிடையாது. சார் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கேள்வி கேட்க விடுங்க சார். சரி, மற்றவங்க கேட்கட்டும். வேற யாராவது? வேற கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சமா சார் வாங்க, வீடியோல வர முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ராஜேஸ்வரன் சார், இவர் வந்து சாரை பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இவர் வந்து சார் வந்து மலேசியால இருக்கார்.
இவர் வந்து அந்த மலேசியன் அஸ்ட்ராலஜி அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கார். அவர் சார் வந்து பழுத்த அனுபவம் உடையவர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலியமா சார் எனக்கு பழக்கமானார். சார் வந்து இதுல வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்க நான் பிறந்த அஷ்டமி தான், ஆ பத்திரை தான் வருது. சரி சார். இப்போ இதுல வச்சு ஒரு கேரக்டர் எப்படி என்ன பாதிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது நம்ம சார் மியூட் போட்டுக்கோங்க, ஞானம்னு ஒரு இது மியூட் போட்டுக்கோங்க சார். அதாவது சார் என்ன கேட்கிறாருன்னா, நான் அஷ்டமி திதியில பிறந்திருக்கேன், எனக்கு வந்து பத்திரை கரணத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாம காரியங்களை வந்து தொடங்குவதற்கு உண்டான பஞ்சாங்க விஷயம் வேற, அதை வந்து பிரயோகம் பண்ற பஞ்சாங்க விஷயங்கிறது வேற. அதாவது அதை வச்சு பலன் எடுக்கிறதுங்கிறது வேற. அதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது அஷ்டமியில நாம பொதுவா தொடங்குறது இல்லை. ஏன் தொடங்குறது இல்லைன்னா அதுல பத்திரை கரணம் வருதுங்கிறதாலதான் அதை தொடங்குறது இல்லை. ஆனா அதுக்கும் நம்ம பிறந்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம பிறந்த காரணம் பிறந்த திதிங்கிறது தனித்தனியா வேலை செய்யும். இப்போ சார் கேட்ட மாதிரி அவருடைய திதி அதிபதி வந்து ராகு, அஷ்டமிக்கு வந்து ராகு, பத்திரை கரணத்துக்கு சனி. அப்ப இவங்க வந்து தனித்தனி எலிமெண்ட்ஸ், வேற வேற எலிமெண்டா தான் இவங்க வேலை செய்வாங்க. சாருடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல சனி எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கல்வியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய உத்தியோகமும் அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி சார். அதாவது உங்களுடைய உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்க கரணாதிபதி வந்து சனி 3ஆம் பாவத்துல இருக்காரு இல்லையா? 3ஆம் பாவத்துல இருக்காரு. நீங்க என்ன லக்னம்? மிதுன லக்னம். மிதுன லக்னம் 3ல இருக்காரு, அதாவது சிம்மத்துல இருக்காரு உங்களுடைய சனி. அப்போ வந்து இது 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட வித்யா பாவத்துக்கு மறைவு, அதாவது படிப்பு 4ஆம் பாவம் இல்லையா, அதுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுடைய கல்வியை வந்து இது தடை பண்ணும். ஏன்னா கருணாதிபதிங்கிற முறைவர் கருணாதிபதி கல்வியை கொடுப்பதற்கு உங்களுக்கு பாதியப்பட்டிருக்காரு, கடமைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஆனா என்னன்னா படிப்பு தடங்கள் இருந்தாலும் கூட எனக்கு அப்போதான் மலேசியால வந்து கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே. எங்க அப்பா வாத்தியாரா இருந்தனால அவர் மாணவர்களை வந்து எனக்கு ஒரு தொழிலை கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஆனா எனக்கு டிகிரி இல்லை, ஒன்றும் இல்லை. டிகிரி இல்லை. ஓகே. அப்போ மலேசியால இன்சூரன்ஸ் கம்பெனில முத ப்ரோக்ராம் இருந்தது நான் தான். இன்சூரன்ஸ் பண்ணது நீங்க தான். கரெக்ட் கரெக்ட். அந்த அவர் எப்படி இருக்காரு, யாரு கூட இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட். நான் வந்து உங்களுக்கு படிப்பே வராதுன்னு சொல்லல, ஆனா அதுல வந்து அந்த வித்யாபாவத்துக்கு ஒரு தடையை தராருங்கிறதா அங்க விஷயம். புரியுதா? சொல்ல வரேன் சார். டிகிரி இல்லை எனக்கு. ஆனா நீங்க படிக்காத மேதை, நீங்க வந்து படிக்காத மேதை. அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அனுபவத்தினால நீங்க அது கல்வி, இந்த அனுபவ கல்வி இருக்கு இல்லையா, இது வந்து படிச்சு டிகிரி வாங்குறத விட இது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். நம்ம இன்ன வரைக்கும் காமராஜரை தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பெரிய பெரிய மத்தவங்களை பேசுறத விட அவர் தான் படிக்காத மேதையா இருந்தார். இப்போ மோடி ஒன்றும் பெருசா படிக்கல, மோடி என்ன படிச்சாரு என்னங்கிறதுலாம் நமக்கு. ஆனா அவரை வந்து பேசுற மாதிரி உலகத்துல எந்த பிரதமரையும் யாரும் பேசுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரிதான் அந்த கருணாதிபதி வந்து எப்படி இருக்காருங்கிறத இன்னும் டீட்டெயிலா உங்க ஜாதகத்தை பார்த்தா நமக்கு தெரியும். நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை, தப்பா நினைச்சுக்கலாம். இல்ல தப்பா இல்ல, விளங்குது அது எப்படி வேலை செய்யுது. அதுதான். அதே காலபுருஷத்துக்கு வந்து அது 5வது வீடா வருது. 5வது வீடு. கரெக்ட் கரெக்ட். அப்ப வித்தை வந்து நல்லா, வித்தை அரசியல்ல வந்து உங்களுக்கு அதுல வந்து சப்போர்ட் இருக்கும். நீங்க வந்து ஒரு கவுன்சிலராவோ, அதாவது இந்தியா படி, எனக்கு மலேசியால அதை பத்தி தெரியாது. இப்ப 4 பேருக்கு ஒரு லீடரா இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து அங்க கொடுக்கும். ஏன்னா அது சிம்ம வீடு, லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்குற வீடு. நீங்க ஒரு பதவியில தான் இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா? உங்க துறையில வந்து நீங்க ஒரு பெரிய தகுதி, பெரிய ஒரு ஆளுமையா இருக்கீங்க. என்ன காரணம்னா உங்க கருணாதிபதி சிம்ம வீட்டுல இருக்காரு. சார் இதுல இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க. அவர் சொன்னார் எங்க அப்பா மூலமா தான் எனக்கு இது கிடைச்சது, பெருசா படிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்ப இந்த சிம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் வந்து அரசியல் அப்படின்னு இருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. இல்ல சார், பூந்தி பார்த்தோம், பயன்படுத்திட்டாங்க நம்மள. உங்களுக்கு அப்புறம் பயன்படுத்தி அவங்க வேலை வந்துட்டாங்க. அந்த அனுபவம்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க ஐயா. நீங்க அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கீங்க, இல்ல வேற எந்தெந்த இதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை பத்தி முழுசா. ஆனா இந்த துறையில வந்து நீங்க ஜோதிட துறையில ரொம்ப நாளா இருக்கீங்க. அந்த அசோசியேஷன் மலேசியாவுடைய ஒரு ஒட்டுமொத்த அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அதே போலதான் நீங்க உங்க அந்த கம்ப்யூட்டர் இதுல நீங்க முன்ன உள்ள வந்தீங்க இல்லையா,
அதுலயும் அது சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க ஒரு பயணியர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு முன்னுதாரணமாக சூரியன்னா யாரு? பயணியர். எல்லாத்துலயுமே வந்து ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை மிக்க தன்மை, அது எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும். மிகச்சிறப்பான இது வேலை செய்யும். பல விஷயம் நீங்க என் ஜாதகம் பத்தியே படிச்சுட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த கரணாதிபதி விஷயத்த கொடுக்குறாரா இல்லையா? உங்க லக்னத்துக்கு 3 கூடிய, அதாவது அட்டமாதிபதி தானே உங்களுக்கு அவரு. மிதுன லக்னத்துக்கு யாரு? 8, 9 கூடியவர் தானே. அதை வந்து பாவரீதியா பார்க்கும்போது அது வேற மாதிரி பலன்கள் நாம சொல்லணும். ஆனா அவர் கரணாதிபதியா வந்துட்ட போது கரணாதிபதி வந்து என்ன செய்வாரு ஜாதகத்துல அப்படின்னு விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன தத்துவத்துல இருக்கார், அவர் வந்து பாவத்துக்கு எப்படி, எந்த பாவத்துல இருக்கார், காலபுருஷ ரீதியா அதை எப்படி அணுகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய 4ஆம் பாவத்துக்கு அவர் மறைகிறதால உங்களுடைய ஆரம்ப கல்வியில அவர் கை வச்சுட்டார். அதை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா வந்து உங்களை ஒரு வித்தைக்காரனாக, ஒரு படிக்காத மேதையாக, உங்க துறையில வந்து ஒரு பயணியராக, உங்களுடைய தொழில வந்து ஒரு லீடராக மாத்திருக்கார். நன்றி. எல்லாம் செஞ்சது முதல் ஜூம் ஜோதிட டாக் வந்து மலேசியாவில் நான் தான் செஞ்சேன். அது நல்ல வரவேற்பு. நீங்க அதுதான், நீங்க பார்ன் லீடர். யூ ஆர் அ பார்ன் லீடர். நீங்க பிறந்ததே லீடர்ஷிப் தான். நான் வந்து போன வகுப்புல இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி இவங்களோட ஜாதகத்தெல்லாம் போட்டு காமிச்சேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே கருணாதிபதி சிம்ம வீட்டில் தான் இருக்கும். சிம்மத்தினுடைய தொடர்பே அதுதான், லீடர்ஷிப் குவாலிட்டி தான். அரசாங்க விட இல்லையா? பரவாயில்ல, கருணாதிபதி அற்புதமா பலன் கொடுப்பார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒரு மேடம் கேட்டீங்க, யாரு மேடம்? கேளுங்க மேடம். நான் தான் சார் கேட்டேன். வணக்கம் சார், என் பேர் ராஜேஷ். வணக்கம் மேடம். பெய்டு கிளாஸ் தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் தோணுச்சு, டக்குன்னு லிங்க் பார்த்தோன்னா டைமும் சரி கன்வீனியன்ட்டா இருந்ததால வந்தேன். நல்லா இருந்தது சார். இந்த மாதிரி கிளாஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லிங்க் அனுப்புங்க, முடிஞ்ச அளவு கலந்துக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். கண்டிப்பா அனுப்புறேன். நீங்க இந்த சாய் சார் குரூப்ல இருக்கீங்களா? எதுல பாத்தீங்க? இதுல பார்த்தேன். இல்ல, ஓகே. நான் வந்து எல்லா இதுலயுமே நான் ஷேர் பண்றேன். நான் அடுத்த வாரம் வந்து நான் திதி வகுப்பு ஆரம்பிப்பேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு. அதனுடைய ஸ்லைடு என்னோட இதுலயும் போடுவேன். என்னோட நம்பர் குருமூர்த்தின்னு போட்டு என்னோட இதை சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட இதுல வச்சிருப்பேன், வாட்ஸ்அப் என்னுடைய டிபில எல்லாம் வச்சிருவேன். நான் ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே நான் விளம்பரம் கொடுப்பேன். நீங்க என்னோட டச்ல இருங்க. ஓகே மேடம். படிச்ச பெய்டு வகுப்புல எல்லாம் வித்தியாசமா தான் நீங்க சொன்ன மாதிரி சொன்னாங்க. நீங்க சொன்னது வேற ஆங்கிள் இருந்தது. அதான் என்ன டிஃபரெண்டா சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நான் திருச்செந்தூர் சார். திருச்செந்தூர், வெரி குட். ஜாதகம் பார்த்துட்டு இருக்கல? பாக்குறேன் சார், முடிஞ்ச அளவு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சரி சார். இன்னும் நேர்ல கத்துக்கணும், நிறைய நேர்ல போயிட்டு கத்துக்கணும். இது வரைக்கும் படிச்சது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். அப்படிங்கிற நேர்ல கத்துக்கணும் வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் சார். கண்டிப்பா சொல்றேன் மேடம். அப்படி இருந்தா நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இங்க சவுத்ல யாரும் அதிகமா வரமாட்டாங்க, எல்லாமே அந்த பக்கம் தான் போட்டுட்டே இருக்கா, பள்ளிப்பாளையம் அந்த மாதிரி தான் போட்டே இருக்காங்க கிளாஸஸ். நீங்க இந்த பக்கம் ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. சரிம்மா சொல்றேன். நன்றி சார். நன்றி. வேற ஏதாவது கேட்கணுங்களா? வணக்கம் சார், சென்னையில இருந்து பாலமுருகன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த பிறந்த நாளுக்கு செவ்வாய் சொன்னீங்க, பிறந்த நட்சத்திரம் சொன்னீங்க, சனி. ஆமா, திதிக்கு சுக்கிரன் சொன்னீங்க, கரணத்துக்கு புதன் சொன்னீங்க, யோகத்துக்கு என்ன சார் கிரகம் வரும்? யோகத்துக்கு குரு. ஓகே சார். சார் அது வந்து நீங்க யோகம் எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 4 இப்போ ராசிகள்ல வந்து நம்ம தத்துவார்த்த ரீதியா பிரிக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு 4 கொடுத்துடுறோம். ஆனா வந்து ஆகாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கல. அதாவது கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது, ஆகாசம் தான் இவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் நமக்கு தேவை. அதாவது எந்த விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே, இந்த பூமியே சுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? ஆகாசம் தான் அது. அந்த பார்ட்டிகிள் வந்து ஈத்தர் பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 12 ராசிகளிலுமே அந்த ஆகாச தத்துவம் நிறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து மற்ற 4 எலிமெண்ட்டுக்கும் அவர் தான் இடம் கொடுத்துருக்காரு. இப்ப மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்றோமா இல்லையா? மாதாங்கிறது சந்திரன், பிதாங்கிறது சூரியன், குருங்கிறது பிரகஸ்பதி, தேவகுரு. இப்ப நீங்க அதாவது யோகத்துக்கும் அவயோகத்துக்கும் கணக்கெடுக்கும் போது அந்த இதை எடுப்பீங்க. அதாவது சூரியனுடைய கலைகளையும் சந்திரனுடைய கலைகளையும் கூட்டி 93.20 சேர்த்தி ஒரு புள்ளியில வந்து நிக்குதா, அதுதான் வந்து யோகம், யோகி கிரகம்னு சொல்லுவோம். எப்படி சொல்றோம்? சூரியன்கிறது பிதா, சந்திரன்கிறது மாதா, 93.20 தான் பிரகஸ்பதி, குரு. அவரு பூச நட்சத்திரம்.
முதல் நாம யோகம் எதுல ஆரம்பிக்குது? விஸ்கம்ப நாம யோகம் பூசத்தோடு தொடர்புடையதா? ஓகே சார். அதுதான் வந்து அது பிரகஸ்பதியினுடைய சூட்சமம் வந்து அங்கதான் இருக்கு. அப்ப வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தெய்வத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது அம்மா, அப்பா, குரு 3 பேரும் சேர்ந்து அந்த தெய்வத்தினுடைய கை, ஹேண்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அந்த யோகம்ங்கிறது சுப்ரீம் பவர். அவர் குரு வந்து யாருக்குமே கான்ஃபிளிக்ட் ஆக மாட்டார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு தத்துவம் வந்து நீரோட ஒத்து போகாது, நிலத்தத்துவம் காற்றோட ஒத்து போகாது. ஆனா குரு வந்து அப்படி இல்லை, அவர் ஆகாச தத்துவம், எல்லாத்துக்கும் மேல இருக்கார். ஓகே சார். சார் அதே போல இந்த பிறந்த கிழமைக்கு வந்து அந்த நெருப்பு, காற்று, நீர்னு சொல்லணும் இல்லை சார். ஆரோக்கியம், ஆயுள், ரிலேஷன்ஷிப் சொன்னோம். திதிக்கு கரணத்துக்கு என்ன சார், எப்படி சார் சேர்ப்பீங்க? கரணத்துக்கு வந்து படிப்பு, வித்தை. கரணம் வந்து புதனால ஆட்சி செய்யப்படுது சார். ஓகே ஓகே சார். 4ஆம் பாவத்துக்கு காரகம் வந்து புதனுக்கு கொடுக்கப்படும். அதே போல கர்ம யோகின்னு பேர். 10ஆம் பாவத்துக்கும் புதன் ஒரு காரகமா வர்றார். அப்போ சனி வந்து ஜீவன காரகனா வரும்போது புதன் வந்து வியாபாரம், மற்ற ட்ரேடிங், அந்த ஏன்னா தொழில்னா நிறைய வரும் இல்லையா. அப்போ காலபுருஷனுடைய 6ஆம் பாவத்துல அவர் உச்சம் அடைகிறார். அப்போ வந்து தொழில், அதாவது ஜீவனம், அடிமை தொழில் வந்து 6ஆம் பாவம். அப்போ 2, 6, 10 நிலத்தத்துவம் வரும்போது அதுக்கு வந்து புதன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். கரணத்துக்கு வந்து அவர் தான். கரணத்துக்கு தனித்தனியா வந்து விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. ஆனா டோட்டல் இன்சார்ஜ் வந்து புதன் தான். ஓகே சார். சார் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இப்போ பஞ்சபூத அடிப்படையில் நம்ம பார்க்க சொல்றீங்க. அந்த பஞ்சபூத அடிப்படையில் வந்து இப்போ ஒரு ஆணும் பெண்ணோட எப்படி சார் நீங்க அதை பார்ப்பீங்க? அதை பார்க்கறது அதுதான் கிளாஸா எடுக்க போறேன். அது நிறைய சூட்சமும் இருக்கு. அதாவது ஏத்த இறக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு திதி அதிபதி ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு இருந்தா என்ன பண்ணும், இன்னொருத்தருக்கு இருந்தா அது என்ன பண்ணும். அப்ப இவங்க 2 பேரும் வந்து அந்த எப்படி மூடு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகுமா, அந்த பாடி டிமாண்ட் வந்து மேட்ச் ஆகுமா. ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே ஆகாதுங்கிற ஜாதகத்துல எல்லாம் அது எப்படி திதி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ சன்னியாசிகள் ஜாதகம், சாமியார்கள் ஜாதகம், சுத்த பிரம்மச்சாரிகள் ஜாதகம், அவங்களதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. திதி அதிபதிகள் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அதே போல விமனைசர்னு சொல்லுவாங்க, பல திருமணங்கள் செய்தவர்கள். இப்போ நான் எலிசபெத் டெய்லர்ல இருந்து பழைய அந்த நடிகைகள் ஜாதகத்துல இருந்து பெரிய பெரிய விமனைசர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல தொடர்புகள் உடையவர்கள ஜாதகங்கள்ல திதி அதிபதிகள் என்ன ரோல் பிளே பண்றாங்க, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தேவைகள் அதிகமா இருக்கு. இது இண்டிவிஜுவலை வந்து நாம எங்கேயுமே இது சொல்றதுக்காக இல்லை. ஆனா நம்மளுடைய ஆய்வுகள்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைங்கிறது இருக்கும். பகவான் அதை வந்து இது பண்ணி தான் நம்மளை அனுப்புறான். யாரையுமே நம்ம குறை சொல்ல போறது இல்லை. ஆனா ஒருத்தருடைய தேவை அதிகமாகவும் ஒருத்தருடைய தேவை குறைவாகவும் ஏன் போகுது, ஒருத்தர் வந்து கல்யாணமே பண்ணிக்காம எப்படி வாழ முடியுது, இன்னொருத்தரால ஏன் வாழ முடியல, இதுக்கெல்லாம் பதில் வந்து திதி அதிபதி கிட்ட தான் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் தெரிஞ்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயா வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகேண்ணா. சாயண்ணா நீங்க ஏதாவது பேசிட்டு இது முடிச்சிடலாம்ண்ணா செஷனை. எல்லாருமே பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. மக்கள் வந்து இந்த ஏன்னா இப்ப தைத்துளை கரணம்னா சுக்கிரன்னு பின்னாடி பிடிச்சு தொங்கிட்டே இருக்கும். நானும் அது தொங்கின்னு தான் இருந்தேன். வெங்கட் அழகா டீசெண்டா இதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாதியா அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு தப்பிச்சிட்டாரு அவரு. சரி சரி. அந்த தேடல்னால குருமூர்த்தியை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. சரி, நல்ல விஷயமா இருக்கு, எல்லாருக்கும் போய் சேரட்டும். நம்மளே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்மளும் தப்பா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இன்ஃபேக்ட் இங்க நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியா கத்துக்கங்க, நல்ல விஷயத்த கத்துக்கங்க, அவ்வளவுதான். தப்பு இருந்தா தப்பு, ரைட் இருந்தா ரைட், அவ்வளவுதான். எனக்கு இதுவரையிலும் தான் தெரியும், இதுக்கு மேல தெரியாது அப்படின்னு சொல்றதையும் நம்ம பழகிக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து அது உண்மைதான். அது நிறைய வாட்டி நீங்க சொல்லியிருக்க, அது ஒரு அற்புதமான விஷயம். அது சில இடங்கள்ல வந்து எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மீறி எல்லாம் பண்ணிடுவான்னு சவால்லாம் விட்டு உட்காந்துருப்பாங்க. அது வேலைக்கு ஆகாது. கட்டுறது கைமண் அளவு சார். டெய்லியே இப்ப சீனியர் வந்து வெங்கட் சார். வெங்கட் சாரே அப்படி பேசும்போது நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதான் நான் சொன்னேன். அதனால எனக்கு சீனியர் வெங்கட். ஏன்னா அவ அப்பா வந்து அவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா தெரியும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அவ்வளவு பெரிய காரியம் வந்து இலவசமா நடத்தி சாப்பாடு போட்டு பண்றது வந்து பெரிய விஷயம். அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பிருகுநந்தி நாடிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது கரெக்ட். பிருகுநந்தி நாடிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல உலாவரத்துக்கு மூல காரணம் வந்து வெங்கட்ராமசுப்பா. எனக்கு தெரியாது, பட் அதெல்லாம் கேள்விப்பட்டப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்து, அதை விட இலவசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே அவர்கிட்ட படிச்சவங்க தான்.
ஆமா அந்த பட்டறையில இருந்து வெளியே வந்தவங்க தான் சார், எல்லாரும். இலவசமா நடத்தி சாப்பாடு போட்டு அனுப்புறதுங்கிறது பெரிய விஷயம் சார். அது பெரிய விஷயம். குருமூர்த்தி, என்னுடைய அவங்கெல்லாம் ஜிஎம்பி குருமூர்த்தி அதை பண்ணினார் சார். ஆந்திரால ஓ- தமிழ்நாட்டிலே ம். ஒரு 20 பேர் அழைச்சின்னு போயிட்டு ஒரு 15 நாள் உட்கார வச்சு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவர். ஓகே ஓகே. என்னன்னா நிறைய பேர் அதை எடுத்துன்னு போகல. பட் கடைசி காலத்துல அவர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்தார். அதை நான் இப்போ கையில் எடுத்துட்டு இருக்கேன். அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் வந்து பிரசனம் போட்டேன் உங்களுக்கு. சார் நான் அதுதான் வந்து நான் ஆக்சுவலா வந்தோடனே சொன்னேன். நீங்க 6:53 உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதை பத்தி நீங்க ஓகே சொல்லலாம். ஆமாமா, அது ரொம்ப அதிசயமான விஷயம் சார். அந்த இதெல்லாம் வந்து இப்போ உங்க மூலியமா அது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏற்கனவே நீங்க வந்து எனக்கெல்லாம் சீனியர், நீங்க வந்து நிறைய பாடங்கள் நடத்தின்னு இருக்காரு. நீங்க வாஸ்துல வித்வான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குருமூர்த்தி பദ്ധதியில நீங்க ஒரு ஜாம்பவான்ங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐயாவுடைய வகுப்புகள் நிறையாவோட மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வாய்ப்புல வந்து நம்ம ஐயா வந்து நமக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். வேற யாரோ ஒரு லேடி கேட்டீங்க, யாரோ கேட்கணும்னு நினைச்சீங்க? ஏதோ வெங்கட் ஏதாவது பேச வரீங்களா? வெங்கட் ஓப்பன் ஆயிருக்கேன். நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையோ. ஏன்னா இந்த ஓப்பன் ஆயிருக்கு, ஏதோ பேச விரும்புறீங்களா? இல்ல இந்த நீங்க என்னை பத்தி பேசணும்னா இந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. அது சின்ன ஒரு அப்பாவுடைய ஒரு புகழ் அப்பாவோட பூர்வ புண்ணியம் பலமா இருக்க சுவாமி. அப்பாவுடைய புகழ் அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க. இல்ல சுவாமி, அவருடைய புண்ணியம் உங்களுக்கு நிறைய இருக்குல்ல. அதுதானே நம்மளுடைய 159. அது நிறைய கூட என்னைக்குமே தளம்பாது சார். சார் காலி குடமும் தளம்பு. இல்ல நிறைய கூட இது எங்கேயோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கேன் வெங்கட். இல்ல அது நான் எழுதுனதுதான். காலி குடமும் தளம்பு. அதாவது உங்க அடக்கத்துடைய உயர்வு அது காட்டுது சார். நன்றி சார். ஓகே சார். நான் வந்து வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் வந்து சாய் ஐயா மூலியமாகவும் என்னுடைய சோசியல் மீடியா மூலம் போடுறேன். யார் யாருக்கெல்லாம் இதை கற்றுக்கணும்னு இருக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். திதி வகுப்பு தனியாகவும் கரண வகுப்பு தனியாகவும் போடுறேன். முதல்ல திதி வகுப்பு ஆரம்பமாகும். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து 7-8 தேதிக்கு மேலே நல்ல நாளாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து மீடியா மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த செஷனில் வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, மலேசியாவிலேருந்து நமக்காக, ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளோட 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்காங்க. இப்போ 8:30 அவங்களுக்குலாம் 11 மணி ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்தவர்கள் எல்லாருமே, ராஜேஸ்வரன் ஐயா, ஆனந்த் ஐயா, எல்லாருக்குமே, மற்றவர்கள் யாரும் வந்திருந்தாலும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த செஷனை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். சமஸ்தலோகா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.